இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவரையும் இந்த பைபிள் ஜேர்னிக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ತಮ್ಮೆಲ್ಲರನ್ನ ಈ ಒಂದು ಬೈಬಲ್ ಜರ್ನಿ ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕೆ ಪ್ರೀತಿಯಿಂದ ಬರಮಾಡಿಕೊಳ್ತೇವೆ. நாம் ஜெபித்து விட்டு தேவனுடைய செய்திக்கு போகலாம். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಳ್ಪಟ್ಟವರಾಗಿ ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಹೋಗೋಣ. அன்புள்ளவரே, இந்த பைபிள் ஜேர்னியை கூட கர்த்தாவே எங்களுக்கு கூட்டி கொடுத்திருக்கின்றீர். வேதத்திலே ஆண்டவரே, இதுவரைக்கும் ஆண்டவரே நாங்கள் நாகும் வரைக்கும் நாங்கள் ஆதி ஆமத்திலிருந்து படிக்க எங்களுக்கு கிருபை செய்தீர். இன்றைக்கும் கூட கர்த்தாவே ஆபகுக்கு தொடர்ந்து நாங்கள் படிக்கிறோம். வேதத்தின் வெளிச்சத்தில் நாங்கள் நடக்கத்தக்கதாக எங்களுக்கு ஒரு ஆசையை கொடுத்துக்கிறீர். அன்றைய பலர் கூடியிருந்து கர்த்தாவே இந்த சத்தத்தை கேட்க நீர் எங்களோடு கூட இந்த வேதத்திலிருந்து உறவாட இந்த நேரத்தில் வந்திருக்கும் கர்த்தாவே, எங்களோடு கூட நீர் பேசும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்குறோம் தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, என்னோடு கூட நீங்கள் ஆபகுக் புத்தகத்தை புத்தகத்தை நீங்கள் எடுத்துக்கிடுங்க. ಪ್ರಿಯವಾದವರೇ, ನನ್ನ ನಮ್ಮೊಡನೆ ಹಬಕ್ಕೂಕನ ಪ್ರವಾದನ ಪುಸ್ತಕವನ್ನು ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ. எல்லார் கையிலையும் இந்த தலைப்புகள் அண்ட் குறிப்புகள் இந்த புத்தகம் உங்கள் கையில் எல்லாருக்கும் இருக்கும். ಎಲ್ಲರ ಕೈಗಳಲ್ಲಿ ಆ ಒಂದು ವಿವರಣೆಯ ಪುಸ್ತಕ ಮತ್ತು ಹಾಗೂ ಮುನ್ನುಡಿಯ ಪುಸ್ತಕಗಳು ತಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಸಿಗಲ್ಪಟ್ಟಿರ್ತದೆ. இதில் ஆபகுக்கை நீங்கள் திருப்பி கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது அதிகமாக உதவும். ಇದರಲ್ಲಿ ನೀವು ಹಬಕ್ಕೂಕನ ಒಂದು ಪುಸ್ತಕವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡ್ರೆ ನಿಮಗೆ ಇದು ಉಪಯೋಗವಾಗ್ತದೆ. இங்கே ஆபகுக்கை கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியாக எழுப்புகிறார். ಇಲ್ಲಿ ಹಬಕ್ಕೂಕನನ್ನ ಒಬ್ಬ ಪ್ರವಾದಿಯಾಗಿ ದೇವರಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இவருடைய குடும்பத்தை பற்றி எந்த குறிப்பும் இங்கே போடப்படவில்லை. ಇವರ ಕುಟುಂಬದ ಕುರಿತಾಗಿ ಯಾವುದೇ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ವಿವರಣೆಯನ್ನು ನೀಡಲಿಲ್ಲ. ஆனால் இவர் தேவனுடைய ஆலயத்தை குறித்து ஒரு பெரிய பாரத்தோடு இருந்தார் என்று தெரியும். ಆದರೂ ಸಹ ಜೆರುಸಲೇಮಿನ ಆಲಯದ ಕುರಿತಾಗಿ ಆತ್ಮಭಾರವುಳ್ಳಂತಹ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ಈ ವ್ಯಕ್ತಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ತಾನೆ. மற்ற புத்தகத்திற்கும் இந்த புத்தகத்திற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. ಬೇರೆ ಪುಸ್ತಕಕ್ಕೂ ಈ ಒಂದು ಪುಸ್ತಕಕ್ಕೂ ಅನೇಕ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸಗಳನ್ನು ನಾವು ಕಾಣಲ್ಪಡ್ತೇವೆ. முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா, முதல் அதிகாரம் முதல் வசனம் பார்த்தீங்கன்னா, இது தரிசனமாக கண்ட ஒரு பாரம் என்று போடப்பட்டிருக்கிறது. ಇದು ಒಂದು ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ದರ್ಶನವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಪುಸ್ತಕವಾಗಿ ಇದು ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. முழுவதுமாக தேவனை நோக்கி அவர் பேசுகிறார். மக்களை பார்த்து இல்லை, அல்லது சில தேசத்தை பார்த்து பேசல, தேவனையும் நோக்கி பேசுகின்றார். ಇಲ್ಲಿ ಜನಗಳನ್ನಾಗಿರ್ಬೋದು ಯೆರೂಸಲೇಮನ್ನ ನೋಡಿ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ, ದೇವರನ್ನ ನೋಡಿ ಇದು ಮಾತನಾಡುವಂತ ಒಂದು ವಿಷಯವಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. ஆனால் மக்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை எழுப்புதலை கொடுக்கின்றார். ಜನಗಳಿಗೆ ಒಂದು ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಪ್ರೋತ್ಸಾಹವನ್ನ ಉತ್ತೇಜನವನ್ನ ಕೊಡುವಂತ ಒಂದು ಪುಸ್ತಕವಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. இதை தீர்க்கதரிசிக்கும் தேவனுக்கும் உள்ள உரையாடல் என்று சொல்லலாம். இன்னும் தேவனும் பேசுகிறார். ಇದೇನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಪ್ರವಾದಿ ಪುಸ್ತಕಕ್ಕೆ ಇದೇನಪ್ಪ ಅಂದ್ರೆ ಒಂದು ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸದ ಒಂದು ಪುಸ್ತಕ ಎಂಬುದಾಗಿ. ಯಾಕೆ ಅಂತಂದ್ರೆ ಪ್ರವಾದನೆ ರೂಪಕವಾಗಿ ಇದು ಮಾತನಾಡ್ತಕ್ಕಂಥದ್ದಾಗಿದೆ. இந்த புத்தகத்தில் ஒரு பியூட்டி என்னன்னா, யூதா எருசலேமுக்கு இந்த எருசலேம், அதாவது யூதா சாம்ராஜ்யத்துக்கு இந்த புத்தகத்தை எழுதுகிறார். ಅಲ್ಲಿ ಯೂದ ಸಾಮ್ರಾಜ್ಯಕ್ಕೆ ಅಂತಂದ್ರೆ ಯೂದ ಆ ಒಂದು ಪಟ್ಟಣದ ಒಂದು ಭಾಗದಿರ್ತಕ್ಕಂಥ ಜನಗಳಿಗೆ ಇದೊಂದು ಬರೆಯಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. படையெடுப்புக்கு முன்னதாக 70 வருஷம் அடிமையாக இருந்தாங்களே, அதுக்கு முன்பாக யோயாக்கீம் ராஜா இருந்த நேரத்திலே ஒரு எழுதுகின்றார் என்று கண்டுகொள்ளப்படுகிறது. ಯೆಹೋಯಾಕೀಮನ ಒಂದು ಆಳ್ವಿಕೆ ಮುಂಭಾಗವಾಗಿ ಇದನ್ನ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿರ್ತಾರೆ ಎಂಬುವಂತ ಒಂದು ಸ್ಪಷ್ಟನೆ ಅಥವಾ ವಿವರಣೆಯನ್ನ ಇಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡ್ತದೆ. இந்த அவருடைய நாட்களிலே நியாயப்பிரமாண புத்தகம் வாசிக்கப்படவில்லை. துஷ்டர்கள் இன்னும் அதிகமாக துஷ்டராக மாறிக்கொண்டிருந்தார்கள். நீதிமான்கள் ஒதுக்கப்பட்டார்கள். ಇಲ್ಲಿ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರವನ್ನ ಈ ಒಂದು ದಿವಸಗಳಲ್ಲಿ ಅವರು ಪಠಣವನ್ನ ಮಾಡಲ್ಪಡಲಿಲ್ಲ, ಬದಲಾಗಿ ದುಷ್ಟರು ಅತ್ಯಧಿಕವಾಗಿ ಬೆಳೆಯಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಮಾತ್ರವಲ್ಲದೆ ನೀತಿವಂತರು ಏನಪ್ಪಾ ಅಂತ ಅಂದ್ರೆ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ತ್ಯಜಿಸಲ್ಪಡ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ವಿಷಯಗಳಾಗಿ ಕಾಣಲ್ಪಡ್ತದೆ. இது 2 கேள்விகளை முன்வைத்து தீர்க்கதரிசி இந்த புத்தகத்தை எழுதுகிறார். 2 ಪ್ರಶ್ನೆಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಅದಕ್ಕೆ ಪ್ರತ್ಯುತ್ತರವನ್ನ ಕೇಳುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಈ ಒಂದು ಪುಸ್ತಕವನ್ನು ಬರಿತಾ ಇದ್ದಾನೆ. அதற்கு தேவன் அழகாக பதில் கொடுக்கின்றார். ಅದಕ್ಕೆ ದೇವರು ಉತ್ತಮ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಉತ್ತರವನ್ನ ಇಲ್ಲಿ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இது ஒரு கேள்வி பதிலின் புத்தகம் என்று நம்ம சொல்ல முடியும். ಇದು ಒಂದು ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಪ್ರಶ್ನೆಗಳಿಗೆ ಉತ್ತರವಾದಂತ ಪುಸ್ತಕವಾಗಿ ಇದು ಕಾಣಲ್ಪಡುವಂತದ್ದಾಗಿದೆ. முதல் அதிகாரத்திலே அவர் ஏறக்குறைய அழுகின்றார். புலம்பலின் புத்தகம். கடைசி அதிகாரத்திலே பார்த்தாச்சுன்னா அந்த புலம்பல் மாறுபட்டு கீதமாக ಪಾಠಾಗ ಮಾರ್ಗಿರದೆ. ಅಲ್ಲಿ ಮೊದಲ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಗಮನಿಸುವಾಗ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಪ್ರಲಾಪಗಳು ಅಥವಾ ಒಂದು ಅಳುವಂತ ಒಂದು ಅಧ್ಯಾಯವಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. ಅದೇ ಕೊನೆಯ ಅಧ್ಯಾಯವನ್ನ ಗಮನಿಸಲ್ಪಡುವಾಗ ಒಂದು ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಹರ್ಷ ಧ್ವನಿಯ ಒಂದು ಅಧ್ಯಾಯವಾಗಿ ಅದು ಕಾಣಲ್ಪಡ್ತಾ ಇದೆ. நம்முடைய சொந்த வாழ்க்கையிலும் கூட பிரியமானவர்களே, இன்று இருக்கும்
கஷ்டங்கள் நாளைக்கு அது தொடர்வது இல்லை. ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲೂ ಸಹ ಇಂದು ಕಾಣುವಂತ ಕಷ್ಟಗಳು ಅದು ಬರುವಂತ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಅದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬರುವಂತದ್ದಲ್ಲ. ஏன்னா இன்னைக்கு பாருங்க, எகிப்தியர் வருவாங்க, நாளைக்கு ஒண்ணுமே இல்லாமல் போயிடுவாங்க. தேவன் அந்த எகிப்தியரை அனுமதித்து செங்கடலுக்கு முன்பாக மோசையோடு கூட மக்கள் பயணம் செய்யும் போது கொண்டு வந்தார். ஆனால் அவர்கள் சூழ்நிலையை பார்க்காமல் மோசே தேவனை பார்த்தார், எல்லாரும் தேவனை பார்த்தார்கள், கடல் வழிவிட்டது, கடந்து போனார்கள், அவர் விரோதிகள் இறந்து போனார்கள். இது ஒரு சின்ன சம்பவம். ಇದು ಒಂದು ಚಿಕ್ಕದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಸನ್ನಿವೇಶ ಏನಪ್ಪಾ ಅಂತ ಅಂದ್ರೆ ಇಂದು ಕಾಣುವಂತ ಐಗುಪ್ತರನ್ನು ನೀವು ಕಾಣುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ. ಆ ಒಂದು ಸಮುದ್ರವನ್ನು ದಾಟುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಐಗುಪ್ತರು ಅವರನ್ನು ನಿಮಿಟ್ಟಿಸಿಕೊಂಡು ಬರಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ತದನಂತರದಲ್ಲಿ ಆ ಒಂದು ಭಾಗವಾಗಿ ಇಸ್ರಾಯೇಲರ ಒಂದು ಪ್ರಯಾಣವಾಗಿ ದಾಟಲ್ಪಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಆ ರೀತಿಯಾದಂಥ ಕಾರ್ಯಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಆ ಒಂದು ಕಾಣಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಐಗುಪ್ತರನ್ನು ಮುಂದೆ ಕಾಣದೇ ಇರತಕ್ಕಂಥ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರಲ್ಲಿ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. உங்களுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையிலே நாம் சூழ்நிலைகளை பார்த்து கணக்கிடக்கூடாது. ನಿಮ್ಮ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಪರಿಸ್ಥಿತಿಗಳ ಮೂಲಕವಾಗಿ ನಾವುಗಳೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಲೆಕ್ಕಾಚಾರವನ್ನು ಮಾಡಬಾರ್ದು. அந்த சூழ்நிலைகளை உண்டு பண்ணுகிற தேவனை நோக்கி பார்த்து நாம் காரியங்களை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். ಅಲ್ಲಿ ಆ ಒಂದು ಸನ್ನಿವೇಶಗಳನ್ನ ನೋಡೋದಕ್ಕಿಂತ ಬದಲಾಗಿ ದೇವರನ್ನ ನೋಡಿ ಆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡುವಂತದ್ದನ್ನ ನಾವು ಕಲ್ತುಕೊಳ್ಳಲ್ಪಡಬೇಕು. இந்த புக்கினுடைய முக்கியமான கான்செப்ட் வந்து விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். ಈ ಒಂದು ಪುಸ್ತಕದ ಮುಖ್ಯ ಒಂದು ಬರಹ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನೀತಿವಂತನು ನಂಬಿಕೆಯಿಂದಲೇ ಆತನು ಬದುಕುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ. இதுதான் மையமான சென்ட்ரல் ஆஃப் த புக். நீங்க இந்த புக், இந்த வசனம் கூட நடுவில் தான் வரும். இது 3 அதிகாரங்கள் உண்டு. 2 அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை நம்ம படிக்கலாம். 2ನೇ ಅಧ್ಯಾಯದ 4ನೇ ವಚನವನ್ನ ನಾವು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. இதோ அகங்காரியாய் இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ಇಗೋ ಆ ದುಷ್ಟನ ಅಂತರಾತ್ಮವು ಉಬ್ಬಿಕೊಂಡಿದೆ, ಯಥಾರ್ಥವಲ್ಲ, ನೀತಿವಂತನು ತನ್ನ ನಂಬಿಕೆಯಿಂದಲೇ ಬದುಕುವನು. இவனுடைய நீதிமான் பிழைப்பான். ಅಲ್ಲಿ ನೀತಿವಂತನು ತನ್ನ ನಂಬಿಕೆಯಿಂದಲೇ ಬದುಕುವನು, விசுவாசத்தினால, ನಂಬಿಕೆಯ ಮೂಲಕವಾಗಿ. இதே வசனத்துல புதிய ஏற்பாட்டுல இதே வசனத்தை பவுல் அழகாக எழுதுகின்றார். ಇದೇ ವಚನವನ್ನ ಅದ್ಭುತವಾಗಿ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಪೌಲನಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ரோமர் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். ರೋಮಪುರದವರಿಗೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 17ನೇ ವಚನದಲ್ಲಿ, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், ಗಲಾತ್ಯದವರಿಗೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 11ನೇ ವಚನ, எபிரேயர் 10வது அதிகாரம் 38வது வசனம். ಇಬ್ರಿಯರಿಗೆ 10ನೇ ಅಧ್ಯಾಯ 38ನೇ ವಚನ. நீங்கள் உங்களுடைய குறிப்பேடுகளில் எழுதி கொள்ளுங்கள். ನಿಮ್ಮ ಒಂದು ಗುರುತು ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತ ಒಂದು ಭಾಗಗಳಲ್ಲಿ ನೀವು ಬರೆದಿಟ್ಟುಕೊಳ್ಳ್ರಿ. நம்ம எல்லாரும் பைபிளை ஆழமாக படிக்கிறதுனால இந்த வசனங்களை நம்ம மனப்பாடம் பண்ணணும்னா நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ನಾವೆಲ್ಲರೂ ಸತ್ಯವೇದದ ಶಾಲೆಗಳ ಒಂದು ಮಕ್ಕಳಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಈ ವಚನಗಳನ್ನ ನಾವು ಬಾಯ್ಪಾಠ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂಥದ್ದು ತುಂಬಾ ತುಂಬಾ ಉಪಯುಕ್ತವಾಗುವಂತ ಒಂದು ವಿಷಯ. எதுக்கு ஆபகுக் இந்த வசனத்தை சொன்னாரு? திருப்பி பவுல் அதை ரிப்பீட் பண்றாரு இதே வசனத்தை. ஒரு காரியம் இருக்கும் இல்லையா? ಅಲ್ಲಿ ಯಾಕೆ ಪೌಲನ್ ಇಲ್ಲಿ ಹಬಕ್ಕೂಕನ ಈ ಒಂದು ಮಾತನ್ನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಅದನ್ನ ಪೌಲನ್ ಯಾಕೆ ಪುನರಾವರ್ತನೆ ಆತನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ? ಇದಕ್ಕೆ ಒಂದು ಕಾರಣ ಇರ್ತದಲ್ವಾ? இதுக்கு பரிசுத்தாவியானவர் உங்களையே படிக்க வைக்கிறார் இன்னைக்கு இந்த அதே வசனத்தை. ಯಾವ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ನಿಮಗೂ ನಮಗೂ ಅದನ್ನ ಓದುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾನೆ? ஒரே ஒரு காரணம், இந்த வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ಒಂದೇ ಒಂದು ಕಾರಣ, ತುಂಬಾ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದಂತ ಒಂದು ವಚನ. இப்போ ஒரு பையன் வந்து ஊருக்கு போறாரு. ಒಬ್ಬ ಹುಡುಗ ಊರಿಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஊருக்கு போகும்போது அவன்கிட்ட நம்ம சொல்றோம், டி மறந்துடாம நீ வரும்போது இந்த பொருளை வாங்கிட்டு வா என்று சொல்கின்றோம். ಊರಿನಿಂದ ಬರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಹೇಳ್ತೀವಿ, ನೀನು ಮರೆಯದೆ ಈ ಒಂದು ವಸ್ತುವನ್ನ ಖಂಡಿತವಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಾ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೀವಿ. அவன் ஊர் போய் சேர்ந்துடுறான். ಆತನು ಊರಿಗೆ ಹೋಗಿ ಸೇರ್ತಾನೆ. சேர்ந்த பிறகு மறுபடியும் டே அந்த பொருள் வாங்கிட்டியான்னு கேட்கணும். ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಸೇರಿದ ನಂತರದಲ್ಲಿ ನಾವು ಕೇಳ್ತೀವಿ, ಆ ಒಂದು ವಸ್ತುವನ್ನು ನೀನು ಪಡೆದುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದೀಯಾ ಎಂಬುದಾಗಿ ஞாபகப்படுத்துறோம், ಜ್ಞಾಪಕ ಪಡಿಸ್ತೀವಿ. திருப்பி அவன் அப்பா நான் வரட்டு வாரேங்கிறான், நீ வாங்கிட்டு வரையாடான்னு கேட்குறோம். ಅಲ್ಲಿ ಪುನಃ ತಂದೆ ನಾನು ತಿರುಗಿ ಬರ್ತಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರ್ತೀಯಾ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳ್ತಾರೆ. இம்பார்ட்டன்ட். ಯಾಕೆಂದ್ರೆ ಬಹಳ ಮುಖ್ಯವಾದಂತ ಒಂದು இந்த வசனம் நமக்கு இம்பார்ட்டன்ட். அதனால நம்ம படிச்சிருவோம். படிச்சா நமக்கு ஒரு ஆவிக்குரிய ரீதியில நல்லா இருக்கும். இந்த தயவு செய்து என்னோடு கூட இந்த 4 வசனங்களையும் அதாவது புதிய ஏற்பாட்டில் உள்ள அந்த 3 வசனங்களை படிச்சிட்டோம்னா நமக்கு ஒரு திருப்தி. ரோமர் 1:17 படிங்க. ಏಕೆಂದರೆ ದೇವರಿಂದ ದೊರಕುವ ನೀತಿಯು ಅದರಲ್ಲಿ ತೋರಿ ಬರುತ್ತದೆ, ನೀತಿವಂತನು ನಂಬಿಕೆಯಿಂದಲೇ ಬದುಕುವನೆಂಬ
ಶಾಸ್ತ್ರೋಕ್ತಿಯು ಪ್ರಕಾರ ಆ ನೀತಿಯು ನಂಬಿಕೆಯ ಫಲವಾಗಿದ್ದು ನಂಬಿಕೆಯನ್ನ ಪ್ರಕಟಿಸುವಂತದ್ದಾಗಿದೆ. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. கலாத்தியர் 3:11. ಇದಲ್ಲದೆ ಕರ್ಮ ಮಾರ್ಗದಿಂದ ಯಾವನು ದೇವರ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ನೀತಿವಂತನಾಗುವುದಿಲ್ಲವೆಂಬುದು ಸ್ಪಷ್ಟವಾಗಿದೆ. ಯಾಕೆಂದರೆ ನೀತಿವಂತನು ನಂಬಿಕೆಯಿಂದಲೇ ಬದುಕುವನೆಂದು ಬರೆದದೆ. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. எபிரேயர் 10:38. ಆದರೆ ನನ್ನವನಾಗಿರುವ ನೀತಿವಂತನು ನಂಬಿಕೆಯಿಂದಲೇ ಬದುಕುವನು. ಅವನು ಹಿಂದೆಗೆದರೆ ಅವನಲ್ಲಿ ನನಗೆ ಸಂತೋಷವಿಲ್ಲ. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்கிறார். பிரியமானவர்களே, விசுவாச பயணம். ಇಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸದ ಒಂದು ಪ್ರಯಾಣ. உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னையிலிருந்து இந்த சரீரம் இயேசுவுக்கு சொந்தம். ಯಾವಾಗ ನೀವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರೋ ಆ ದಿವಸ ಮೊದಲುಗೊಂಡು ಈ ಒಂದು ಶರೀರ ಅದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಸ್ವಂತವಾಗಿದೆ. ஒன்று நமது மரணமாக இருக்கலாம் அல்லது தேவனுடைய வருகையா இருக்கலாம். அது வரைக்கும் நாம் செய்கிற பயணத்துல இயேசு கிறிஸ்துவ முன்னாடி வைக்கணும். ಒಂದು ನಮ್ಮ ಮರಣವಾಗಿರ್ಬೋದು, ಇಲ್ಲ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಬರುವಿಕೆ ಆಗಿರ್ಬೋದು, ಅಲ್ಲಿಯವರೆಗೂ ನಾವು ಆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ದೇವರ ಒಂದು ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಪ್ರಯಾಣವನ್ನು ಮಾಡುವಂತವರಾಗಿರ್ತೀವಿ. இன்னைக்கு இந்த காலையில என்னுடைய சர்ச்சில் கொடுத்த மெசேஜில் JOY அப்படின்னு ஒரு சூத்திரத்தை நம்ம வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். ಅಲ್ಲಿ ಇವತ್ತಿನ ದಿವಸದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮುಂಜಾನೆಯ ಒಂದು ವಾಕ್ಯ ಉಪದೇಶ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ JOY ಎಂಬುವಂತಂದು ಸೂತ್ರದ ಮೂಲಕವಾಗಿ ಕಲ್ತ್ಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಹೇಳಲ್ಪಟ್ಟೆ. ಜೇನ ಜೀಸಸ್ ಫಸ್ಟ್. ಜೆ ಅಂತಂದ್ರೆ ಏಸು ಮೊದಲು, ಓನ ಅದರ್ಸ್ ನೆಕ್ಸ್ಟ್. ಅಲ್ಲಿ ಓ ಎಂಬುದಾಗಿರುವಾಗ ಅದರ್ಸ್ ನೆಕ್ಸ್ಟ್ ಅಥವಾ ಇತರರು ನಂತರ. ಒಯ್ನ ಯುವರ್ಸ್ ಲಾಸ್ಟ್. ವೈ ಎಂಬುದಾಗಿರುವಾಗ ನೀನು ಕೊನೆಯವನು ಅಥವಾ ಯುವರ್ಸ್ ಲಾಸ್ಟ್ ಎಂಬುದಾಗಿ. ಅದ ಪ್ರಿಯಾರಿಟೀಸ್. ಅಲ್ಲೇನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಯಾವುದು ಪ್ರಮುಖತ್ವವನ್ನು ಹೊಂದಲ್ಪಟ್ಟಿದೆ. ಫಸ್ಟ್ ಸ್ಟೆಪ್ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು, ಮೊದಲ ಹಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. ரெண்டாவது மற்றவங்க, ಎರಡನೇದಾಗಿ ಇತರರು, மூன்றாவது நம்ம, ಮೂರನೇದಾಗಿ ನಾವುಗಳು. இது பேர் தான் விசுவாச பயணம். ಇದರ ಹೆಸರೇ ನಂಬಿಕೆಯ ಒಂದು ಪ್ರಯಾಣ. அந்த பயணத்துல நம்ம ஸ்டெப்பை மாத்திட்டோம்னா எல்லாமே தலைகீழ போயிடும். ಆ ಒಂದು ಪ್ರಯಾಣದಲ್ಲಿ ನಾವು ಹಂತವನ್ನ ಬದಲಾಯಿಸಿದ್ರೆ ಎಲ್ಲವೂ ತಲೆ ಕೆಳಗಾಗಿ ಹೋಗ್ತದೆ. நம்ம முதல்ல யூ போட்டுட்டு ரெண்டாவது ஓ போட்டு அப்புறம் ஜே போட்டோம்னா அது வாழ்க்கையை சீரஞ்சி போயிடும் கிறிஸ்டியನ್ வாழ்க்கை. ಅಲ್ಲಿ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮೊದಲು ಓ ಅಥವಾ ನಂತರದಲ್ಲಿ ವೈ ಎಂಬುದಾಗಿ ಈ ರೀತಿಗೆ ಹಾಕಿದ್ರೆ ಎಲ್ಲವೂ ಕೂಡ ಅದೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ தத்விருத்தமாகி ನಡೆಯುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. ஒரு நல்ல கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே பாடுகள் அவனை ஒன்று செய்யாது, அது பாடலாக மாறிவிடும். ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ಕ್ರೈಸ್ತನಿಗೆ ಕಷ್ಟಗಳು ಅಥವಾ ಸಂಕಷ್ಟಗಳು ಅದು ಏನು ಕೂಡ ಮಾಡುವುದಿಲ್ಲ. ಬದಲಾಗಿ ಅದೇನಪ್ಪಾ ಅಂತ ಅಂದ್ರೆ ಅದು ತನ್ನ ಜೀವನಕ್ಕೆ, ಅದು ಆ ವ್ಯಕ್ತಿಯ ಜೀವಿತಕ್ಕೆ ಒಂದು ರೀತಿಯಾದಂತಹ ಪಾಠಗಳನ್ನ ಕಲಿಸುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. நீங்க பைபிள்ல குறிச்சிக்கிடுங்க. ನೀವು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನೀವು ಗುರ್ತು ಮಾಡಿಕೊಳ್ಳ್ರಿ. 1 முதல், அதாவது 1ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனம் வந்து யூதாவிலே ஏன் அநீதி தொடர்கிறது, இது கேள்வி. அதாவது அங்க அநீதி ஏன், ஆண்டவர் தானே ஆட்சி செஞ்சாரு, ஆண்டவர் தானே எருசலேமே மக்களுக்கு சொந்தமாக கொடுத்தாரு, ஏன் அங்க அநீதி நடக்கிறது, இது முதல் கேள்வி. ಇಲ್ಲಿ ಮೊದಲ ಪ್ರಶ್ನೆ 1ರಿಂದ 4ನೇ ವಚನದವರೆಗೆ ನೀವು ಗುರ್ತು ಮಾಡಿಕೊಳ್ಳ್ರಿ. ಯಾಕೆ ಈ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಅಕ್ರಮಗಳು ಅಥವಾ ಅನ್ಯಾಯಗಳು ನಡೀತಾ ಇದೆ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಮೊದಲ ಪ್ರಶ್ನೆ ಆಗಿದೆ. இல்லைன்னா நம்ம சொந்த வாழ்க்கையில நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அழைக்கப்பட்டவன், ஏன் வாழ்க்கையில ஏன் ಕಷ್ಟத்தை ದೇವನ್ ಅನುಮತಿಕ್கிறார்? ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ನಾವು ದೇವರಿಂದ ಆರಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಜನರ ಅಥವಾ ಕುಟುಂಬ ಅಥವಾ ವ್ಯಕ್ತಿ ಆಗಿರ್ತೇನೆ, ಯಾಕೆ ದೇವರು ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇದನ್ನು ಅನುಮತಿಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ? ஏன் இந்த பாடுகள், ಯಾಕೆ ಈ ಒಂದು ಕಷ್ಟಗಳು? நான் ஆண்டவர்கிட்ட போய் தனிமையில போய் சேலத்தில் முழங்கால் நின்று நான்லாம் கேட்பேன். நான் இது வந்து சாதாரணமாக இதில் யாருமே விசுவாச வீரர்கள்னு சொல்லி நம்ம மார்பு தட்ட முடியாது. ಇಲ್ಲಿ ಯಾರು ಕೂಡ ನಂಬಿಕೆ ವೀರರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುವುದಿಲ್ಲ. ನಾನು ಸಹ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕೆಲವು ಸಂದರ್ಭ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಹೋಗಿ ಕೇಳ್ತೀನಿ, ஆண்டவரே. ஆனா கேட்கிற விதம் இருக்கு. ಆದ್ರೆ ಕೇಳುವಂತ ಒಂದು ವಿಧ ಇದೆ. ஆண்டவரை கொஸ்டின் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு மகன்
ஒரு தாழ்பேட்டை கொஸ்டின் பண்ற மாதிரி கொஸ்டின் பண்ணணும். ಅಲ್ಲಿ ನಾವು ಪ್ರಶ್ನೆಗಳನ್ನು ಮಾಡುವಂಥದ್ದು ಒಬ್ಬ ಮಗ ತಂದೆಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಪ್ರಶ್ನಿಸುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಮಾಡಲ್ಪಡಬೇಕು. என் பிள்ளைங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. ಅಣ್ಣಂದ್ರು ಚಿಕ್ಕವರಾಗಿರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಬಹಳ ಪ್ರಶ್ನೆಗಳನ್ನ ಕೇಳಲ್ಪಟ್ಟಿದ್ರು. அங்க வளர 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 கொஸ்டின் கேட்கறது கம்மியாயிரும். ಅಲ್ಲಿ ಅವರು ಬೆಳಿತಾ 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 ಏನಾಗ್ತದೆ ಅಂತಂದ್ರೆ ಅವರು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳುವಂಥದ್ದು ಕಡಿಮೆ ಆಗ್ತಾ ஏன்னா ಬಂದ. அவங்க கற்றுக்கொண்டு அவங்களுக்கு தெரியும் அது. ಯಾಕೆ ಅಂತಂದ್ರೆ ಅವರು ಕಲ್ತ್ಕೊಳ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ, ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿದೆ. அதே போல ஆபகு இங்க ஒரு கேள்வி கேட்கிறார், அநீதி ஏன் நடக்கிறது? ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಆತನ ಒಂದು ಪ್ರಶ್ನೆನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಅನೀತಿವಂತಿಕೆ ಯಾಕೆ ಇಲ್ಲಿ ನಡೆಯಲ್ಪಡುತ್ತೆ, ಹೆಚ್ಚಾಗಿ ನಡೆಯಲ್ಪಡುತ್ತಾ ಇದೆ. அங்கு தேவனுடைய பதில், ಅದಕ್ಕೆ ದೇವರ ಒಂದು ಪ್ರತ್ಯುತ್ತರ 5-11 ವಚನಗಳು. 5ರಿಂದ 11ನೇ ವಚನದವರೆಗೆ ஆண்டவர் என்ன சொல்றாரு? ದೇವರು ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? பதில் ரொம்ப சிம்பிள். ಅದಕ್ಕೆ ಪ್ರತ್ಯುತ್ತರ ಬಹಳ ಸಿಂಪಲ್ ಆಗಿದೆ. அநீதி, தேவன் அநீதியை அனுமதிப்பவர் அல்ல, அவர் இறக்கப்படுவர் தான். இதுல மாற்று கருத்து ஒன்றும் இல்லை. ஆனா ஒன்னே ஒன்று, அவர் யூதாவை அவர் தண்டிக்கிற நாட்கள் வருகிறது, ಅದಕ್ಕೆ ಪ್ರಿಪೇರ್ பண்ணுகிறார். ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದೇವರು ಕೃಪೆಯನ್ನು ತೋರಿಸುವಂತವ್ರು ಅನೀತಿಯನ್ನು ನಡೆಸುವಂತವರಲ್ಲ. ಇಲ್ಲಿ ಯಹೂದ ಒಂದು ಪಟ್ಟಣ ಒಂದು ಭಾಗವನ್ನ ದಂಡಿಸುವಂತ ಅಥವಾ ತೀರ್ಮಾನಿಸುವಂತ ದಿವಸಗಳು ಬರ್ತಾ ಇದೆ, ಅದಕ್ಕಾಗಿ ಸಿದ್ಧ ಮಾಡುವಂತ ಒಂದು ವಿಚಾರವಾಗಿ ಇದನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ಪ್ರಿಯವಾದವರು, ನಿಮಗೊಂದು ಗೊತ್ತಿದೆಯಾ? 70 வருடங்கள் ಅಡಿಮೆಯಾಗ ಬಾಬಿಲೋನಿலே ಇಸ್ರೇಲ್ ಜನ இருந்தார்கள். ಇಸ್ರಾಯೇಲರು ಸರಿಸುಮಾರು 70 ವರ್ಷಗಳವರೆಗೆ ಅಲ್ಲಿ ಬಾಬಿಲೋನ್ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಅವರು ಜೀತದಾಳಾಗಿ ಅಥವಾ ದಾಸರಾಗಿ ಇರಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அங்க போய் விக்கிரக ஆராதனை பண்ணல. ಅಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಅವರು ವಿಗ್ರಹಾರಾಧನೆಗಳನ್ನ ಮಾಡ್ಲಿಲ್ಲ. ஏன்னா அடிமையாக இருந்ததுனால அவங்க பயந்து பயந்து தான் ஜீவித்தாங்க. ಅಲ್ಲಿ ಜೀತದಾಳುಗಳು ಅಥವಾ ದಾಸರಾಗಿದ್ದಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಭಯದಿಂದ ಅವರು ಜೀವಿತವನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. அவங்க இஸ்ரேல் ஜனங்கள் ராஜாக்களை பார்த்தீங்கன்னா, ஆகாப் ராஜா எல்லாம் பார்த்தாச்சுன்னா ಅವೆಲ್ಲ ரொம்ப ಅಕ್ರಮಗಳು எல்லாம் செஞ்சாங்க. ಅಲ್ಲಿ ಇಸ್ರಾಯೇಲರ ಆಹಾಬನ ಒಂದು ಜೀವಿತವನ್ನು ಗಮನಿಸಿದ್ರೆ ಬಹಳ ಅಕ್ರಮಗಳನ್ನ ಆತನು ಮಾಡಲ್ಪಟ್ಟಂತ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ. ஆண்டவருக்கு விரோதமாக ಬಲಿಪೀಠங்களை ಕಟ್ಟಿனாங்க. ಅಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಅನೇಕ ತೆಗೆತಕ್ಕಂತ ಯಜ್ಞ ವೇದಿಗಳನ್ನು ಕಟ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಂತ ವ್ಯಕ್ತಿ. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு சில பாடுகளை கொடுத்து அவங்கள அது மோல்டு பண்றதுக்கு தான் பாபிலோனுக்கு ಅನುಮತಿ ಕೊಡ್ತಾರೆ. ಅಲ್ಲಿ ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ಕೆಲವು ಪಾಠಗಳನ್ನ ಕಲಿಸುವಂತ ಒಂದು ಉದ್ದೇಶದ ಮೂಲಕವಾಗಿ ಬಾಬಿಲೋನಿಗೆ ಅವರನ್ನ ಕಳುಹಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. யோபுக்கு ஏன் பாடுகளை கொடுத்தார்? ಯೋಬನಿಗೆ ಯಾಕೆ ಕಷ್ಟಗಳನ್ನು ಅನುಭವಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ? அவர் பாடுகள் மூலமாக நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். ಆತನ ಕಷ್ಟಗಳ ಮೂಲಕವಾಗಿ ನಾವುಗಳು ಸಹ ಕೆಲವು ಪಾಠಗಳನ್ನ ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕು. மோசேக்கு ஏன் பாடுகளை கொடுத்தார்? ಮೋಶೆಗೆ ಯಾಕೆ ಕಷ್ಟಗಳು ಅನುಭವಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ? ஏனென்றால் அவருடைய விசுவாச பயணத்திலே அந்த பாடுகள் அவர்களை ಮೋಲ್ಡ್ பண்ணிச்சு. ಯಾಕೆ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ನಂಬಿಕೆಯ ಪ್ರಯಾಣದಲ್ಲಿ ಅವರ ಒಂದು ಈ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಸನ್ನಿವೇಶಗಳು ಅವ್ರನ್ನೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ರೂಪಿಸಲ್ಪಡುವಂತದ್ದಾಗಿ ಕಾಣ್ತಾ ಇದೆ. 3வது ಪಠ್ಯ படிங்க. 3வது வசனம் படிங்க. 1வது அதிகாரம் 3வது வசனம். 1ನೇ ಅಧ್ಯಾಯದ 3ನೇ ವಚನವನ್ನು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பித்து என்னை தீவினையை பார்க்க பண்ணுகிறதென்ன? கொள்ளையையும் கொடுமையையும் எனக்கு எதிரே நிற்கிறது, வழக்கையும் வாதையும் எழுப்புகிறவர்கள் ಉಂಟು. ಕೇಡನ್ನು ನನ್ನ ಕಣ್ಣಿಗೆ ಏಕೆ ಬೀಳಿಸುತ್ತಿದ್ದಿ? ಕಷ್ಟವನ್ನೇಕೆ ನನಗೆ ತೋರಿಸುತ್ತಿದ್ದಿ? ಹಿಂಸೆ ಬಾಧೆಗಳು ನನ್ನ ಕಣ್ಣೆದುರಿಗೆ ಇದ್ದೇ ಇವೆ, ಜಗಳವಾಡುತ್ತಿದೆ, ವ್ಯಾಜ್ಯ ಬೀಳುತ್ತಿದೆ. ಇದ ಮೊದಲ ಪುಳಂಬಲ್. ಇದೇ ಮೊದಲ ಒಂದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆಕ್ಷೇಪಣೆ. அதுக்கு தேவனுடைய பதில் பாருங்க. 5-11 வசனங்கள்ல ஒரு வசனம் மட்டும் படிக்கலாம். 5-11 வசனம் வரைக்கும் அதுல இருக்குது. அதுல ஒரு வசனம் நம்ம படிப்போம். ಅದರಲ್ಲಿ 5ರಿಂದ 11ನೇ ವಚನದವರೆಗೆ ಒಂದು ಪ್ರತ್ಯುತ್ತರವನ್ನ ಗಮನಿಸ್ತೇವೆ. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅದರಲ್ಲಿ ಒಂದು ವಚನ ಓದಿಕೊಳ್ಳೋಣ. 11வது வசனம். 11ನೇ ವಚನ. அப்பொழுது அவனுடைய மனம் மாற அவன் தன் பெலன் தன் தேவனாலே உண்டானதென்று சொல்லி ಮಿಂಚಿ போய் ಕುಟ್ರವಾಳಿ ಆವಾನ್. ಕೂಡಲೇ ಬಿರುಗಾಳಿಯಂತೆ ಬೀಸುತ್ತಾ ಹಾದು ಹೋಗುವರು, ಸ್ವಬಲವೇ ದೇವರು ಎನ್ನುವ ಅಪರಾಧಕ್ಕೆ ಒಳಗಾಗುವರು. நமக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிட்டு இருப்போம். ನಮಗೆಲ್ಲರಿಗೂ ಅರ್ಥ ಆಗಿದೆ. ಇವಾಗ ஆண்டவர் மோல்டு பண்றாரு, அதுக்காக அனுமதிக்கிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನ ರೂಪುಗೊಳಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಆ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ಇದನ್ನು ಅನುಮತಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. 2வது ಕ್ವಶನ್ கேட்கிறாரு. 2ನೇ ಪ್ರಶ್ನೆಯನ್ನ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. 2வது ಕ್ವಶನ್ பாத்தீங்கன்னா இது முதலாம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 2ஆம் அதிகாரம் முதல் வசனம் வரைக்கும். Chapter 1 verse 12. 1ನೇ ಅಧ್ಯಾಯ 12ನೇ ವಚನದಿಂದ 1ನೇ ವಚನದವರೆಗೂ ಓದಿಕೊಳ್ಳೋಣ. அதுல பாருங்க, அது 2வது ಕ್ವಶನ್.
ரெண்டாவது புலம்பல். ಅದು ಎರಡನೇ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಆಕ್ಷೇಪಣೆ. என்ன புலம்பல்னா, ಯಾವ ವಿಧವಾದಂತ ಒಂದು ಆಕ್ಷೇಪಣೆ ಅಂದ್ರೆ, ஆண்டவரே அவன் துன்மார்க்கன் நல்லா தெரியுது, ದೇವರೇ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇದೆ ಆತನು ಕೆಟ್ಟವನು, ದುರ್ಮಾರ್ಗನು, அவன் ஒரு நீதிமானை கொடுமை பண்றான், ಆತನು ನೀತಿವಂತನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕಠೋರವಾಗಿ ನಡೆಸ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. நீர் மௌனமா இருக்கிறீர். ನೀನು ಯಾಕೆ ಮೌನವಾಗಿದ್ದಿ? அவன் சந்தோஷமா இருக்கான். நீதி இன்னும் வழக்கம் சொல்லி போச்சுன்னா துன்மார்க்க சந்தோஷமா இருக்கான். ஐயா, ಅಲ್ಲಿ ಯಾಕೆ ದುಷ್ಟನು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆತನು ಸಂತೋಷವುಳ್ಳವನಾಗಿ ಕಾಣ್ತಾ ಇದ್ದಾನೆ? ஏன்? ಯಾಕೆ? அந்த கொஸ்டின் படிங்க, அந்த கொஸ்டின் 13 வசனம் படிங்க. 13ನೇ ವಚನ. தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே, பின்னை துரோகிகளை நீர் நோக்கி கொண்டிருக்கிறதென்ன? துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும் போது நீர் மௌனமாய் இருக்கிறதென்ன? ಕೇಡನ್ನು ನೋಡಲಾರದ ಅತಿ ಪವಿತ್ರ ದೃಷ್ಟಿಯುಳ್ಳವನೇ, ಕೆಡುಕನ್ನು ಕಟಾಕ್ಷಿಸಲಾರದವನೇ, ಏಕೆ ಕೆಡುಕರನ್ನ ಕಟಾಕ್ಷಿಸುತ್ತಿ? ದುಷ್ಟನು ತನಗಿಂತ ಯೋಗ್ಯನನ್ನು ನುಂಗಿಬಿಡುವಾಗ ಏಕೆ ಸುಮ್ಮನಿದ್ದಿ? அந்த கொஸ்டின் கேட்கும் போது கூட என்ன அழகா அவர் கேட்கிறாரு பாருங்க. சுத்த கண்ணனே, ஆண்டவருக்கு ஒரு பேர் கொடுக்காரு, அழகா பேர் கொடுக்கிறாரு. எங்க இந்த படிங்க, எங்க சுத்த கண்ணனே ஆண்டவரை. அப்போ ஆண்டவர்கிட்ட கொஸ்டின் பண்ணும்போது கூட ஒரு ஹார்ஸா கொஸ்டின் பண்ணல. ಅಲ್ಲಿ ದೇವರಲ್ಲಿ ಪ್ರಶ್ನೆ ಮಾಡುವಾಗ ಕೂಡ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕಠೋರವಾಗಿ ಆತನು ಪ್ರಶ್ನೆಯನ್ನ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ. நம்ம மற்றவங்களுக்கு கொஸ்டின் பண்ணும்போது சில நேரத்தில் நம்ம கொஞ்சம் ஒரு எப்படி பண்ணுவோம்னா, சாதாரணமாக கோவத்தில் தான் நிறைய நேரத்தில் கொஸ்டின் பண்ணுவோம். ಅನೇಕ ಸಂದರ್ಭ ನಾವು ಪ್ರಶ್ನೆಗಳನ್ನು ಮಾಡುವಾಗ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ ಅಂತಂದ್ರೆ ಕೋಪ ಉಳ್ಳವರಾಗಿನೇ ಬೇರೆ ರೀತಿಯಾಗಿ ಮಾತನಾಡ್ಬಿಡ್ತೀವಿ. ஏன் வரல, ಯಾಕೆ ಬಂದಿಲ್ಲ, ஏன் சாப்பிடல, ಯಾಕೆ ಊಟ ಮಾಡಿಲ್ಲ, பிள்ளைங்களை பார்த்துக்கப்போ நம்ம ஒழுங்கா இருந்ததுதான் இதெல்லாம் ஏன்டா நடக்கும், ಸರಿಯಾಗಿದ್ರೆ ಇದೆಲ್ಲ ಏನಕ್ಕೆ ನಡೀತಾ ಇತ್ತು. பிள்ளை அப்பனை பார்த்து கேட்பாங்க, அப்பா ஏன்ப்பா நீங்க கொடுக்கல எனக்கு. ತಂದೆಯನ್ನು ನೋಡಿ ಮಕ್ಕಳು ಕೇಳ್ತಾರೆ, ಯಾಕೆ ಅಪ್ಪ ನನಗಿದ್ದನ್ನು ಕೊಟ್ಟಿಲ್ಲ ನೀವು? டைரக்டா அல்ல இன்டைரக்டா யாரையோ ஒருத்தர் பாயிண்ட் பண்ணும் நம்ம கொஸ்டின்ஸ். ಅಲ್ಲಿ ನೇರವಾಗಿ ಅಥವಾ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅಡ್ಡದಾರಿಯಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅವರಿಗೆ ಪ್ರಶ್ನೆಯನ್ನ ಮಾಡುವಂತದ್ದು. ஆனா இங்க அப்படி இல்ல. ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ಆ ರೀತಿಯಾಗಿಲ್ಲ. முதல் கொஸ்டினுக்கு ஆண்டவர் பதில் சொல்லிட்டாரு, ಮೊದಲ ಪ್ರಶ್ನೆಗೆ ದೇವರು ಉತ್ತರವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ரெண்டாவது கொஸ்டின் கேட்கிறாரு. அப்போ கேட்கும்போது, ஏன் ஆண்டவரே நாங்கெல்லாம் பாடுபடுறது, அவங்க பாடு கொடுக்குறாங்க, இதை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே. ಅಲ್ಲಿ ಯಾಕೆ ದೇವ್ರೆ ಅವರೆಲ್ಲ ನಮಗೆ ಕಷ್ಟಗಳನ್ನ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನೀನೆಲ್ಲ ಅದನ್ನ ನೋಡಿಕೊಂಡು ಸುಮ್ಮನೆ ಇದೆಯಲ್ಲ? ஆண்டவர் ஒரே பதில், விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். ದೇವರ ಒಂದು ಪ್ರತ್ಯುತ್ತರ, ನೀತಿವಂತನು ನಂಬಿಕೆಯಿಂದಲೇ ಬದುಕುವನು ಎಂಬುದಾಗಿ. பிரியமானவர்களே, என்ன அழகான பதில் தெரியுமா? ಎಷ್ಟು ಅದ್ಭುತವಾದಂತ ಒಂದು ಪ್ರತ್ಯುತ್ತರ ಗೊತ್ತಾ? நீ என் மேல முழு விசுவாசத்தை வச்சாச்சுன்னா, ನೀನು ನನ್ನ ಮೇಲೆ ಸಂಪೂರ್ಣವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ನಂಬಿಕೆಯನ್ನು ನೀನು ಇಟ್ಟುಕೊಂಡ್ರೆ, துன்மார்க்கன் அந்த துன்மார்க்கம் உனக்கு ஒரு காரியமாக இருக்காது. ಆ ಒಂದು ದುರ್ಮಾರ್ಗನ ಅಥವಾ ದುಷ್ಟತನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಿನಗೆ ಒಂದು ಕಾರ್ಯವಾಗಿ ಇರುವುದಿಲ್ಲ. அந்த துன்மார்க்கன் அவன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான், அதை நீ பார்த்து கொண்டு இருப்பாய். ಅಲ್ಲಿ ದುಷ್ಟನು ಏನನ್ನ ಬಿತ್ತುತ್ತಾನೋ ಅದನ್ನೇ ಆತನು ಕೊಯ್ಯಲ್ಪಡಬೇಕು, ಅದನ್ನ ನೀನು ನಿನ್ನ ಕಣ್ಣಾರೆ ನೋಡುವಂತವನಾಗಿ ಇರ್ತೀಯ. அவனுடைய மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். அது அழகா இன்டைரக்டா என்ன அழகா சொல்றாரு, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದೇವರು ಬಹಳ ಸ್ಪಷ್ಟತೆ ಮೂಲಕವಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ರೆ, ದುಷ್ಟನು ಏನನ್ನ ಬಿತ್ತುತ್ತಾನೋ ಅದನ್ನೇ ತಾನು ಕೊಯ್ಯಲ್ಪಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. நீதிமான் நீதியினால் பிழைப்பான், ನೀತಿವಂತನು ನೀತಿಯಿಂದಲೇ ಆತನು ಬದುಕಲ್ಪಡುತ್ತಾನೆ. துன்மார்க்கன் துன்மார்க்கத்தினால் சாவான். இதுதாங்க ஆன்சர். ಅಲ್ಲಿ ಉತ್ತರ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನೀತಿವಂತನು ನೀತಿವಂತಿಕೆಯಿಂದಲೇ ಬದುಕ್ತಾನೆ, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ದುಷ್ಟನ್ ತನ್ನ ದುಷ್ಟತನದಿಂದಲೇ ಆತನು ಸತ್ತು ಹೋಗ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. நீங்க ஏசாயா புத்தகம் முதல் 5 அதிகாரங்களை பாருங்க. ಯೆಶಾಯನ ಪ್ರವಾದನೆ ಪುಸ್ತಕದ ಮೊದಲ 5 ಅಧ್ಯಾಯಗಳನ್ನು ನೀವು ಗಮನಿಸ್ರಿ. ಮೊದಲೇ ಒಂದು ಟೀಚ್ பண்ணிருக்கேன், இப்போ உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். ಈಗಾಗಲೇ ನಾನು ಟೀಚ್ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ, ಆದ್ರೂ ಪುನಃ ನಿಮಗೆ ಪುನರಾವರ್ತನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. அதுல ஏசாயா என்ன பண்ணுவாரு, ஐயோ ஐயோ ஐயೋ ஐயೋ அப்படிம்பாரு. ಅಲ್ಲಿ ಯೆಶಾಯ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅಂತಂದ್ರೆ ಅಯ್ಯೋ ಅಯ್ಯೋ ಎಂಬುದಾಗಿ ಪುನರಾವರ್ತನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. மது குடிக்கிறவனுக்கு ஐயோ, ಅಲ್ಲಿ ಮದ್ಯಪಾನ ಮಾಡ್ತಕ್ಕಂಥವ್ರಿಗೆ ಅಯ್ಯೋ, விக்கிரகாரன் செய்வனுக்கு ஐயோ, ವಿಗ್ರಹಾರಾಧನೆ ಮಾಡುವಂತವರಿಗೆ ಅಯ್ಯೋ. அப்படின்னு
ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டே இருப்பார். 5 அதிகாரம் பார்க்கும்போது சொல்லிட்டே இருப்பார். ಅಲ್ಲಿ 5 ಅಧ್ಯಾಯಗಳಲ್ಲೂ ಕೂಡ ಈ ರೀತಿಯಾಗಿ ವ್ಯಕ್ತಿಗಳನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅಯ್ಯೋ ಎಂಬುದಾಗಿ ಸಂಬೋಧನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. 6ஆம் அதிகாரம் வரும், 6ನೇ ಅಧ್ಯಾಯ ಬರ್ತದೆ, ஆண்டவர் பேச ஆரம்பிப்பாரு. ದೇವರು ಮಾತನಾಡುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்போ ஆண்டவர் அவர் கண்ணால பார்ப்பாரு. ದೇವರು ಕಣ್ಣಾರೆ ನೋಡ್ತಾರೆ. அப்போ அவர் சொல்லுவாரு, எனக்கு ஐயோன்னு சொல்லுவார். ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಅವರು ತನಗೆ ಹೇಳಿಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನನಗೆ ಅಯ್ಯೋ ಎಂಬುದಾಗಿ. முதல்ல மற்றவங்களை பாயிண்ட் பண்ணுவாரு, ಮೊದಲನೇದಾಗಿ ಇತರರಿಗೆ ಅವರು ಪಾಯಿಂಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இப்போ 6ஆம் அதிகாரத்துல ஏசாயா புத்தகத்துல பாத்தீங்கன்னா அவர் தன்னை தாழ்த்துவார். ಅಲ್ಲಿ 6ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಏಷಯ 6ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಗಮನಿಸಿದ್ರೆ ತನ್ನನ್ನು ತಾನು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. ஏன்னா தேவதூதர் அவருடைய வாயில தீய வைப்பாங்க, அவருக்கு மனம் திரும்புறதுக்கு ஏற்பாடுகள் பண்ணுவார். ಅಲ್ಲಿ ದೇವದೂತರು ಆತನ ಬಾಯಲ್ಲಿ ಬೆಂಕಿಯನ್ನು ಸ್ಪರ್ಶಿಸುವುದರ ಮೂಲಕವಾಗಿ ಮಾನಸಾಂತರ ಹೊಂದುವುದಕ್ಕೆ ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸಿದ್ಧ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதே போல இங்க ஆபக கொஸ்டின் கேட்கிறாரு. இங்க 5 இடத்துல ஐயோ 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 என்று 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ಇಲ್ಲಿ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ 2ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 5 ಭಾಗಗಳಲ್ಲಿ ಅಯ್ಯೋ ಅಯ್ಯೋ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಸಂಬೋಧನೆಯನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. நீங்க உங்க பைபிள்ல நீங்க மார்க்கர் வச்சிருந்தா குறிச்சிக்கிடுங்க. ನೀವು ಮಾರ್ಕರ್ಗಳಿದ್ರೆ ನಿಮ್ಮ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಅದನ್ನ ನೀವು ಗೊತ್ತು ಮಾಡ್ಕೊಳ್ರಿ. யாருக்கெல்லாம் ஐயோ என்று தேவன் சொல்லுகின்றார், இங்க தேவன் சொல்லுகின்றாருங்க, அங்க ஏசாயா சொன்னார் தேவனே இந்த 5 துன்மார்க்கர்களுக்கு ஐயோ. துன்மார்க்கர்னா யாரு என்று தேவன் டெபினிஷன் கொடுக்கிறாரு. ಇಲ್ಲಿ ದುರ್ಮಾರ್ಗರು ಅಥವಾ ದುಷ್ಟರು ಅಂತಂದ್ರೆ ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ದೇವರೇ ಇಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದಾರೆ ಅಂತ ಅಂದ್ರೆ ಒಂದು ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ವ್ಯಾಖ್ಯಾನವನ್ನ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 2ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಚನ. இவர்கள் எல்லாரும் அவன் பேரில் ஒரு பழமொழியையும் அவனுக்கு விரோதமான வசை சொல்லையும் வசனித்து தன்னுடையதல்லாததை தனக்காக சேர்த்து கொள்ளுகிறவனுக்கு ஐயோ என்றும் அது எந்த மட்டும் நிற்கும் என்றும் அவன் தன்மேல் களிமண் சுமையை அல்லவா சுமத்தி கொள்ளுகிறான் என்றும் சொல்லுவார்கள். ಇವುಗಳನ್ನೆಲ್ಲ ಅವನು ಪ್ರಸ್ತಾಪವನ್ನೆತ್ತಿ ಅವನ ವಿಷಯವಾಗಿ ಈ ಗೇಲಿಯ ಗೀತೆಗಳನ್ನು ಆಡುವನಲ್ಲವೇ, ಅಯ್ಯೋ ತನ್ನದಲ್ಲದನ್ನ ಹೆಚ್ಚೆಚ್ಚಾಗಿ ಕೂಡಿಸಿಕೊಂಡು ಹಡವುಗಳನ್ನು ಹೊರೆಯಾಗಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳುವನ ಗತಿಯನ್ನ ಏನೆಂದು ಹೇಳಲಿ, ಅವನು ಎಷ್ಟು ಕಾಲ ಹೀಗೆ ಮಾಡಾನು. தனக்கு இல்லை, சொந்தம் இல்லை, தனக்கு சொந்தமான பொருள் அல்ல, ஆனா சொந்தப்படுத்தி கொள்கிறான், அவனுக்கு ஐயோ. ಅಲ್ಲಿ ತನ್ನದಲ್ಲದೇ ಇರ್ತಕ್ಕಂಥವುಗಳನ್ನ ಹೆಚ್ಚೆಚ್ಚಾಗಿ ಕೂಡಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಅವನಿಗೆ ಅಯ್ಯೋ ಎಂಬುದಾಗಿ. சின்ன உதாரணம், ಚಿಕ್ಕ ಉದಾಹರಣೆ. இவர் தீப் ஒரு அருமையான அழகான ஃபாரின் பெண் வச்சிருக்கிறாரு. ಇಲ್ಲಿ ಸುಂದರವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಫಾರಿನ್ ಪೆನ್ನ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. அவர் கஷ்டப்பட்டு ஜெபத் பண்ணி இந்த பெண்ணை வச்சிருக்கிறாரு. ಕಷ್ಟಪಟ್ಟು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಪೆನ್ನ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. நான் என்ன பண்றேன், ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ, தீப் அந்த பெண்ணை கொஞ்சம் கொடுங்க, நான் அன்னைக்கு நிறைய எழுதிட்டு நாளைக்கு உங்கள்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றேன். ನಾನು ಜಾಸ್ತಿ ಬರೆಯೋದಕ್ಕಿದೆ, ಆ ಒಂದು ಪೆನ್ನ ಕೊಡ್ರಿ, ಬರೆದ್ಬಿಟ್ಟು ನಾಳೆ ನಾನು ನಿಮಗೆ ಕೊಡ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. நான் கேட்ட உடனே தீபுக்கு சரி மோதிரம் வச்சு போட்டிருக்காரு, ரைட்டு, இந்த மோதிரத்தை தீபு நான் ஒரு கல்யாணத்துக்கு போகணும், இந்த மோதிரத்தை எனக்கு கொடுங்கன்னு கேட்குறேன். ಅಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಉಂಗುರವನ್ನು ಕೊಡಿ, ನಾನು ನಾಳಿನ ದಿವಸದಲ್ಲಿ ಒಂದು ಮದುವೆಗೆ ಹೋಗ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. உடனே நான் தீபு அங்கிள் போட்டுக்கிடுங்க அங்கிள் போட்டு விட்டுறாரு. எனக்கு ತೆಗೆದುಕೊಳ್ಳ್ರಿ ಅಂಕಲ್ ಎಂಬುದಾಗಿ எனக்கு ரொம்ப மோதிரம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ಆ ಒಂದು ಉಂಗುರದ ನನಗೆ ಇಷ್ಟವಾಗ್ತಾ ಇದೆ. நான் தீபுக்கு நாளைக்கு என்ன சொல்றேன், ನಾಳಿನ ದಿವಸದಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತೀನಿ, தீபு நான் இப்போ மோதிரம் கீழே விழுந்துட்டு தீபு, நான் உங்களுக்கு வேற ஒரு மோதிரம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய பொருள், ஆனால் நான் சொந்தப்படுத்திக்கிட்டேன். ಅಲ್ಲಿ ಆ ಒಂದು ಉಂಗುರವನ್ನ ನಾನೆಲ್ಲೋ ಬೀಳಿಸ್ಬಿಟ್ಟಿದ್ದೀನಿ, ಅದೇ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಉಂಗುರವನ್ನ ಬೇರೆ ಮಾಡಿಸಿಕೊಡ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಆ ಒಂದು ವಸ್ತುವನ್ನ ನನ್ನದಾಗಿ ನಾನು ಇಟ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. வேலை ஸ்தலங்களில் இது சாதாரணமாக நடக்க ஒரு காரியம். ಇದು ಕೆಲಸದ ಒಂದು ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಸಾಧಾರಣವಾಗಿ ನಡೀತಕ್ಕಂಥದ್ದು. அடுத்தவனுடைய மனைவியை திருடுவது, ಬೇರೆಯವರ ಹೆಂಡತಿಯನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕಳ್ಳತನ ಮಾಡಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಂಥದ್ದು, வேறுடைய கணவனை திருடுவது, ಬೇರೆಯವರ ಗಂಡನನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಇಟ್ಟುಕೊಳ್ಳುವಂಥದ್ದು, மற்றவருடைய பொருளை திருடுவது, ಇತರರ ವಸ್ತುಗಳನ್ನ ಕಳ್ಳತನ ಮಾಡುವಂಥದ್ದು. அதை அதை இங்கே குறிப்பிடுகிறார். மற்றவருடைய பொருளை திருடுவது உனக்கு ஐயோ. ಅಲ್ಲಿ ತನ್ನದಲ್ಲದವನ್ನ ಹೆಚ್ಚೆಚ್ಚಾಗಿ ಕೂಡಿಸಿಕೊಳ್ಳುವಂತವನಿಗೆ ಅಯ್ಯೋ ಎಂಬುದಾಗಿ. 9ஆம் வசனம் படிங்க, 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2ನೇ ಅಧ್ಯಾಯದ 9ನೇ ವಚನ. தீமையின் வல்லமைக்கு தப்ப வேண்டுமென்று தன் கூட்டை உயரத்திலே வைக்கும்படிக்கு தன் வீட்டுக்கு பொல்லாத ஆதாயத்தை தேடுகிறவனுக்கு ஐயோ. ಅಯ್ಯೋ ತನ್ನ ಗೂಡನ್ನ ಎತ್ತರದಲ್ಲಿ ಕಟ್ಟಿ ಕೇಡಿನೊಳಗಿಂದ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಬೇಕೆಂದು ತನ್ನ ಕುಲಕ್ಕೆ ஆஸ்திಯನ್ನು அந்நியாயವಾಗಿ தோச்சிக்கொள்ளுவன கத்தியನ್ನ ஏனென்று ಹೇಳಲಿ. கன்னடத்தில் இதை விட நல்லா இருக்குது, ஆஸ்திகளை அநியாயமாய் சேர்ப்பவனுக்கு ஐயோன்னு மாதிரி வருது. தமிழில் கொஞ்சம் லைட்டாக போடுறாரு,
பொல்லாத ஆதாயத்தை தேடுகிறவன் போட்டிருக்குது. ಅಲ್ಲಿ அதாவது ஆஸ்திகளை அநியாயமாக சம்பாதிப்பது. ಅಲ್ಲಿ ಆಸ್ತಿಯನ್ನ ಅನ್ಯಾಯವಾಗಿ ದೋಚಿಕೊಳ್ಳುವಂಥದ್ದಕ್ಕೆ ನೋಡುವಂಥದ್ದು. சில நேரத்தில் எனக்கு இந்த மெடிக்கல் பில்லு பார்ப்பேன். நான் வந்து இந்த கணக்கு ஃபீல்டில் ரொம்ப நாள் இருக்கிறேன். சிலர் மெடிசன் வாங்கியிருப்பாங்க. மெடிசன் வாங்கினது வந்து 69 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க. ஆனால் அந்த 6 அவங்க அப்படியே அழகாக ரவுண்ட் பண்ணி 89ன்னு போட்டிருக்கோம். அதில் ಅಲ್ಲಿ 69 ರೂಪಾಯಿಗೆ ಒಂದು ಮೆಡಿಸಿನ್ ತೆಗೆದುಕೊಂಡಿರ್ತಾರೆ. ಅದನ್ನ ಸುಂದರವಾಗಿ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತಂದ್ರೆ 88 ಎಂಬುದಾಗಿ ಅದನ್ನ 89 ಎಂಬುದಾಗಿ ಮಾಡಲ್ಪಡ್ತಾರೆ. கீழே அது ரைட்டிங்கில் எழுதியிருக்கோம் 69 ஒன்லின்னு எழுதியிருக்கோம். அதை அடிக்கிறதுக்கு மறந்துடுவாங்க. ಅದನ್ನ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತಂದ್ರೆ ಅದನ್ನ ಮರೆಮಾಚೋದಕ್ಕೆ ಅದನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕಾಟ್ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಮರೆತು ಬಿಟ್ಟಿರ್ತಾರೆ. அப்போ கண்டுபிடிச்சி விடலாம். ಆಗ ಕಂಡುಹಿಡಿಯಬಹುದು. பிரியமானவர்களே, எப்படியாவது ஒரு 20 ரூபா நம்ம அதில் எடுக்கலான்னு அவங்களுடைய ஆசை. ಅವರ ಆಸೆ ಅದರಿಂದ ಇಷ್ಟಾದ್ರೂ ಒಂದು 20 ರೂಪಾಯಿ ಆದ್ರೂ ಕೂಡ ಅದನ್ನ ಪಡೆದುಕೊಳ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಆಸೆ. எனக்கு இந்த சில ஏழைங்க கிட்ட காசு வாங்குறது பிடிக்கவே பிடிக்காது. ಕೆಲವು ಬಡವರಿಂದ ಹಣವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಂಥದ್ದು ಇಷ್ಟವೇ ಆಗುವುದಿಲ್ಲ. நான் வந்து ಅಡಿக்கடி இதை சொல்றது ಉಂಟು. இப்போ நான் சொல்றேன். ಯಾಕೆಂದ್ರೆ ಆಗಾಗ ಇದನ್ನು ಹೇಳುವಂಥದ್ದು ಉಂಟು, ಈಗಲೂ ಸಹ ಹೇಳ್ತಿದ್ದೀನಿ. நீங்க ஊழியக்காரங்க இதில் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ಇದರಲ್ಲಿ ಅನೇಕ ಸೇವಕರು ಕೇಳಿಸಿಕೊಳ್ತಾ ಇದ್ದೀರಿ. நம்முடைய ஸ்டேட்டஸுக்கு கீழே உள்ள விசுவாசிகள்கிட்ட அவங்க காணிக்க கொடுத்தாலும் முடிந்த மட்டும் வாங்காதுங்க. ಅಲ್ಲಿ ನಮ್ಮಕ್ಕಿಂತಲೂ ಕೆಳ ಹಂತದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥವ್ರ ಬಳಿಯಿಂದ ಏನಾದರೂ ಅವರು ಕಾಣಿಕೆಯನ್ನು ಕೊಟ್ಟರು ಕೂಡ ಅವರಿಂದ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲ್ಪಡಬೇಡ್ರಿ. திருப்பி சொல்றேன். இப்போ வந்து நான் வந்து எனக்கு ஒரு கார் வாங்கணும். ಅಂಕಲ್ ಅವರು ಒಂದು ಕಾರನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಬೇಕು. கார் வந்து 5 லட்சம் ரூபாய். ಕಾರ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು 5 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ. அப்போ நான் வந்து என்ன சொல்றேன், சர்ச்சில் வந்து அனௌன்ஸ் பண்றேன். ಸಭೆಯಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಾನು ಅನೌನ್ಸ್ ಮಾಡ್ತೀನಿ. எனக்கு வயசாயிட்டு, நான் கஷ்டப்படுறேன், எனக்கு ஒரு சொந்தத்தில் இது வரைக்கும் எனக்கு கார் இல்லை, ஒரு கார் வாங்கணும், நீங்கள் முடிச்ச மட்டும் உதவி பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ಅಲ್ಲಿ ನನಗೆ ವಯಸ್ಸಾಗಿದೆ, ಈಗ ಏನಪ್ಪ ಅಂತಂದರೆ ಕಾರನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ನನಗೆ ಹಣವಿಲ್ಲ, ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಾದಷ್ಟು ಸಹಾಯಕ್ಕಾಗಿ ನೀವು ಸಹಾಯ ಮಾಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಹೇಳಿಕೊಳ್ತೀನಿ. டைட்டஸ் உடனே எழும்பி, அங்கிள் நான் 1 லட்ச ரூபா தாரேன்னு 1 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ கொண்டு வந்து கொடுத்துறாரு என் கையில். ಟೈಟಸ್ ಅಂಕಲ್ ಅವರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ತಕ್ಷಣವಾಗಿ ಅಂಕಲ್ ನಾನು 1 ಲಕ್ಷ ಹಣವನ್ನು ಕೊಡ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಎದ್ದಿದ್ಕೊಂಡು ಕೊಡ್ತಾರೆ. ஏன்னா எப்போ அந்த 1 லட்சத்தை நான் டைட்டஸ் கையில் காரும் இல்லை, சைக்கிள் கூட அவர்கிட்ட கிடையாது. ஆனால் அவரும் எனக்கு 1 லட்ச ரூபா கொடுக்குறாரு. அந்த ரூபாயை வாங்கி நான் கார் வாங்க போகிறேன். ಅಲ್ಲಿ ಅವರ ಹತ್ರ ಸೈಕಲ್ ಕೂಡ ಇಲ್ಲ ಅಥವಾ ಕಾರು ಕೂಡ ಇಲ್ಲ, ಅವರಿಂದ ಅವರು ಕೊಡ್ತಕ್ಕಂಥ 1 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ ಹಣದ ಮೂಲಕವಾಗಿ ನಾನು ಕಾರನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಹೋಗ್ತಿದ್ದೀನಿ. இன்னைக்கு இந்த ஊழியக்காரங்க நிறைய தப்பு பண்ணுறாங்க. ಅಲ್ಲಿ ಸೇವಕರುಗಳು ಅನೇಕ ತಪ್ಪುಗಳನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. குடிசையில் வாழ்கிறவன்ட்ட வாங்கி அவங்க கோபுரமாக 4 மாடி கட்டுறாங்க. ಅಲ್ಲಿ ಗುಡಿಸಿನಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥವರಿಂದ ಹಣವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಗೋಪುರವಾಗಿ ಮನೆಗಳನ್ನು ಕಟ್ಟಿಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இயேசு கிறிஸ்து காசு வாங்கினாரா வாங்கலையா? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹಣವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡ್ರಾ ಇಲ್ವಾ? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ಯಾರಾದ್ರೂ ಹೇಳ್ರಿ ನೋಡೋಣ. ஜான் வீட்டை சொல்லுங்க, நீங்கள் தான் அக்கௌண்டன்ட்டு. இயேசு கிறிஸ்து அவர் சொந்த செலவுக்கு காசு வாங்கினாரா வாங்கலையா? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಸ್ವಂತ ಅವರ ಖರ್ಚಿಗಾಗಿ ಹಣವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡ್ರಾ ಇಲ್ವಾ? ಅವರಿಗೆ பைபிள் போட்டுருக்கு. பைபிள் சொல்லுங்க. பைபிள் போட்டுருக்கு. ಬೈಬಲ್ ಪ್ರಕಾರವಾಗಿ வரி ಟ್ಯಾಕ್ಸ್ ಕಟ್ಟೋದಕ್ಕೆ வாங்கினாரு. ஆமாம், இதில் ஒன்றும் இது இல்லை. டேக்ஸ் கட்டுறதுக்கு வாங்கினாரு, மற்றபடி சாப்பாடு கூட வாங்கியிருப்பார். ಅಲ್ಲಿ ಟ್ಯಾಕ್ಸ್ ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ, ತೆರಿಗೆ ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಹಣಕ್ಕಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡಿರಬಹುದು. நீங்கள் லூக்கா 8ஆம் அதிகாரத்தை வீட்டில் படிச்சு பாருங்க. ಲೂಕ 8ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಹೋಗಿ ನೋಡ್ರಿ. அங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு நிறைய ஸ்திரீகள் பணக்காரவங்க, அவங்க பேரெல்லாம் போட்டு நீங்கள் ரிசர்ச் பண்ணியாச்சுன்னா பெரிய கோடீஸ்வரங்க, அவங்க உதவி பண்ணியிருப்பாங்க. ಅಲ್ಲಿ ಲೂಕ 8ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೀವು ಮನೆಗೆ ಓದಿ ಹೋಗಿ ನೋಡ್ರಿ, ಅಲ್ಲಿ ಅನೇಕ ಸ್ತ್ರೀಯರು ಬರ್ತಾರೆ. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕೋಟ್ಯಾಧೀಶ್ವರರು ಉಳ್ಳಂಥವ್ರು, ಅವ್ರೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸಹಾಯನ ಮಾಡೋದಕ್ಕೆ. அது மட்டும் இல்லை, கடைசி நான் அன்னைக்கு ஈஸ்டர் பிரசங்கத்தை பசங்க போகும்போது யோசேப்பு பெரிய கோடீஸ்வரன், அவன் வந்து தனக்குன்னே இந்த கலரையை கொடுத்தான் இயேசுக்கு. ಅಲ್ಲಿ ಈಸ್ಟರ್ ದಿವಸದಲ್ಲಿ ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಉಪದೇಶದಲ್ಲಿ ನೀವು ಕೇಳಿರ್ತೀರಿ. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಯೋಸೇಫನು ತನಗೆಂಬುದಾಗಿ ಇಟ್ಟುಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥ, ಯಾಕಂತಂದ್ರೆ ಕೋಟ್ಯಾಧೀಶ್ವರನಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಆ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ಯೇಸುವಿಗಾಗಿ ತನ್ನ ಒಂದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸಮಾಧಿಯನ್ನು ಕೂಡ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. சுகந்த வர்க்கங்களை இயேசுக்கு கொடுத்தாங்க. இது சென்ட், ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸುಗಂಧ ದ್ರವ್ಯಗಳನ್ನ ಅಲ್ಲಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. கொடுத்தாங்க, தப்பு இல்லை. ஊழியக்காரங்க வாங்குறது தப்பு இல்லை. ಅಲ್ಲಿ ಸೇವಕರು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಂಥದ್ದು ತಪ್ಪಲ್ಲ. ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவங்க
பணக்காரங்க கிட்ட அவர் வாங்கினாரு, ஏழைங்க கிட்ட அவர் வாங்கல. ಅಲ್ಲಿ ಯೇಸುವಿನ ಒಂದು ಜೀವನ ಚರಿತ್ರೆ ಗಮನಿಸಿದ್ರೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬಡವರ ಬಳಿಯಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ, ಶ್ರೀಮಂತರ ಬಳಿಯಿಂದ ಅವರು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ஏழைங்க கிட்ட வாங்கலைங்க. ಅಲ್ಲಿ ಬಡವರ ಬಳಿಯಿಂದ ಅವರು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲ್ಪಡಲಿಲ್ಲ. அதனால ஊழியக்காரங்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்குறேன், தயவு செய்து உங்களை விட ஒரு பணக்காரன் உங்க சர்ச்சுக்கே வராரு, நல்ல கோடீஸ்வரர், உங்களுக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்காரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது தப்பே கிடையாது. ಅಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಸಭೆಗೆ ಒಬ್ಬ ಕೋಟ್ಯಾಧೀಶರು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅವರು ನಿಮಗೆ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಕಾರನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ತಪ್ಪೇ ಅಲ್ಲ. ಅದು ಯಾಕೆ ಅಂತಂದ್ರೆ ದೇವರ ಕಾರ್ಯ. ஏன்னா அவருக்கு 4 கார் இருக்குது. ಯಾಕೆಂದ್ರೆ ಅವರಿಗೆ 4 ಕಾರ್ ಇರ್ತದೆ. அதே நேரத்தில் ஒரு ஏழை உங்களுக்கு கார் வாங்கி கொடுத்தாங்கன்னா நீங்க அது நல்லதில்லை, அதுதான் பொல்லாத ஆதாயம். ಅದೇ ಇಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೆ, ಒಬ್ಬ ಬಡವನು ಆತನು ನಿಮಗೆ ಕಾರನ್ನ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅಂತ ಅಂದ್ರೆ ಅದು ಏನಪ್ಪಾ ಅಂತ ಅಂದ್ರೆ ಏನು ಹೇಳ್ತಾ ಇದೆ ಇಲ್ಲಿ ಅಂತ ಅಂದ್ರೆ ಅನ್ಯಾಯವಾಗಿ ದೋಚಿಕೊಳ್ಳುವಂತ ಒಂದು ಆಸ್ತಿ ಎಂಬುದಾಗಿ. 3வது ஐயோ 2வது அதிகாரம் 12வது வசனம். 12ನೇ ವಚನ. இரத்த பழிகளாலே பட்டணத்தை கட்டி அநியாயத்தினாலே நகரத்தை பலப்படுத்துகிறவனுக்கு ஐயோ. ಅಯ್ಯೋ, ಪಟ್ಟಣವನ್ನ ನರಹತ್ಯದಿಂದ ಕಟ್ಟಿ ಊರನ್ನು ಅನ್ಯಾಯದಿಂದ ಸ್ಥಾಪಿಸುವವನ ಗತಿಯನ್ನು ಏನು ಹೇಳಲಿ. எங்க மாமா சொல்லுவாரு, அவர் பெரிய கோடீஸ்வரர், அதாவது விக்டோரியாவுடைய அம்மாவுக்கு அண்ணன், பெங்களூரில் இன்றைக்கும் அவங்க ஃபேமிலி கோடீஸ்வரர் ஃபேமிலி தான். அவர் என்னைய அடிக்கடி கையிலே கூட்டிகிட்டு அங்கங்கெல்லாம் போவார். ಅಲ್ಲಿ ಆಂಟಿಯವರ ತಾಯಿ ಅಣ್ಣ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಈಗಲೂ ಸಹ ಬೆಂಗಳೂರು ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ತುಂಬಾ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಶ್ರೀಮಂತರಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವ್ಯಕ್ತಿ ಅಂಕಲ್ ಅವ್ರನ್ನ ಆಗಾಗ ಅವ್ರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ರು. அவர் என்ன சொல்லுவார், ಅವ್ರು ಹೇಳ್ತಾ ಇದ್ರು, சேகர், நான் ஒரு 100 வீடு கட்டிட்டேன் பெங்களூரில். ಬೆಂಗಳೂರಿನಲ್ಲಿ ಸರಿಸುಮಾರು 100 ಮನೆಗಳನ್ನು ಕಟ್ಟಿದ್ದೀನಿ. என் மனைவி நான் இறந்து போயிட்டேன்னா நிம்மதியாக உட்காந்து அந்த வாடகையை வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்கலாம். ನನ್ನ ಮಡದಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಾನು ಒಂದು ವೇಳೆ ಮರಣವನ್ನು ಹೊಂದಿದ್ರೆ ನೆಮ್ಮದಿಯಿಂದ ಅದರಿಂದ ಬರ್ತಕ್ಕಂಥ ಹಣವನ್ನು ಅವ್ರೇನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬಹುದು. இது நான் உழைச்சி சம்பாதிச்சதில்லை, ಇದನ್ನ கஷ்டப்பட்டு ಸಂಪಾದನೆ ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥದ್ದಲ್ಲ. ஒரு நேரத்தில் ஒரு 40 ஏக்கர் 50 ஏக்கர் வாங்கினேன். ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ 40ರಿಂದ 50 ಏಕರ್ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಜಾಗವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದೆ. அதை ಸೈಟ್ போட்டேன், ಅದರಲ್ಲಿ ಸೈಟ್ಗಳನ್ನು ಮಾಡಲ್ಪಟ್ಟೆ. சரியான நேரத்தில் நல்ல விலைக்கு வித்தேன். ಸರಿಯಾದಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅದನ್ನ ಮಾರಲ್ಪಟ್ಟೆ. எல்லா பணத்தையும் வீடு கட்டி விட்டுட்டேன். ಎಲ್ಲಾ ಹಣದಿಂದ ಮನೆಯನ್ನ ಕಟ್ಟಿ ಬಿಟ್ಟಿದ್ದೀನಿ. இது பேர் என்ன தெரியுமா அப்படி பாரியான்ட்ட. ಇದಕ್ಕೆ ಹೆಸರೇನು ಗೊತ್ತಾ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ರು ಅಂಕಲ್. முட்டாள் சம்பாத்தியம்னு சொன்னாரு. ಮುಟ್ಟಾಳತನದ ಸಂಪಾದನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ರು. உண்மைதாங்க, ನಿಜವಾಗಿ. அவர் செத்தே போயிட்டாரு, ಅವ್ರು ಸತ್ತು ಹೋದ್ರು. என்று சொல்லி ஒரு 2-3 இடத்துல ஆண்டுட்டு போயிட்டாரு. ಅಂಕಲ್ ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿ ಒಂದು 2-3 ವರ್ಷಗಳಲ್ಲಿ ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಹೋಗಲ್ಪಟ್ರು. அவங்க குடும்பத்தார் இன்னைக்கு வாடகையை வாங்கி ஜாலியா இருக்காங்க. ಅವರ ಕುಟುಂಬದವರು ಈಗಲೂ ಕೂಡ ಬಾಡಿಗೆ ಹಣವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ಸಂತೋಷವಾಗಿದ್ದಾರೆ. அவங்க சம்பாதிக்கணும்னு அவசியமே இல்லை, ಅವರು ಸಂಪಾದನೆ ಮಾಡಬೇಕೆಂಬತಕ್ಕಂಥ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ஆனா இந்த இடத்துல ಆದ್ರೆ ಈ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ பட்டணங்களை கட்டுறாங்களாம் சிலர். ಕೆಲವರು ಪಟ್ಟಣಗಳನ್ನೇ ಕಟ್ಟಿಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பெரிய பெரிய நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம அரசியல்வாதிகள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த ஸ்கூலு அவருக்கு சொந்தம், இந்த காலேஜ் சொந்தம் அப்படி சொல்லுவாங்களே தம்பி. இப்போ தமிழ்நாட்டில் இருக்குது, ಕರ್ನಾಟಕ. ஆனா பார்க்கறதுக்கு அவங்க ஒரு துண்டை போட்டுக்கிட்டு ஒரு வேஷ்டியை உடுத்திக்கிட்டு கதர் சட்டை போட்டுக்கிட்டு ஏழைகளோடு இப்படி நிற்பாங்க. ಅಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಅಂತಂದ್ರೆ ಈ ಒಂದು ಶಾಲೆ ಇವರಿಗೆ ಸೇರಿರ್ತಕ್ಕಂಥ, ಈ ಕಾಲೇಜ್ ಇವರಿಗೆ ಸೇರಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಎಂಬುದಾಗಿ. ಆದ್ರೆ ನೋಡೋದಕ್ಕೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿರ್ತಾರೆ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಲುಂಗಿಯನ್ನು ಕಟ್ಕೊಂಡು ಸಾಮಾನ್ಯ ಮನುಷ್ಯರ ರೀತಿಯಲ್ಲಿ ಬಿಂಬಿಸಿಕೊಳ್ತಾರೆ. அவங்களுக்கு ஐயோ, ಅವರಿಗೆ ಅಯ್ಯೋ. சரி, 15வது வசனம் படிங்க. 15ನೇ ವಚನ. தன் தோழருக்கு குடிக்க கொடுத்து தன் துருத்தியை அவர்கள் அண்டையில் வைத்து அவர்களுடைய நிர்வாணங்களை பார்க்கும்படிக்கு அவர்களை வெறிக்க பண்ணுகிறவனுக்கு ஐயோ. ಅಯ್ಯೋ, ನಿನ್ನ ರೋಷವನ್ನು ಪಾನಕ್ಕೆ ಬೆರೆಸಿ ನಿನ್ನ ನೆರೆಯವರಿಗೆ ಕುಡಿಸಿ ಅವರ ಬೆತ್ತಲೆತನವನ್ನ ನೋಡಬೇಕೆಂದು ಅವರನ್ನು ಅಮಲೇರಿಸಿದವನೇ, ನಿನ್ನ ಗತಿಯನ್ನ ಏನೆಂದು ಹೇಳಲಿ. நான் சின்ன பையனாக இருக்கும்போது எம்ஜிஆர் படம், சிவாஜி படம்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ಅಂಕಲ್ ಅವರ ಒಂದು ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ MGR ಚಿತ್ರ ಆಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಶಿವಾಜಿ ಗಣೇಶನ್ ಅವರ ಚಿತ್ರ ತುಂಬಾ ಇಷ್ಟ ಆಗುವಂತದ್ದಾಗಿತ್ತು. இந்த படத்துல கண்டிப்பாக ஒரு கிளப் டான்ஸ் இருக்கும். ಆ ಒಂದು ಚಿತ್ರದಲ್ಲಿ ಖಂಡಿತವಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕ್ಲಬ್ ಡ್ಯಾನ್ಸ್ ಇರ್ತಾ ಇತ್ತು. இப்போல்லாம் அது இருக்குதோ என்னமோ தெரியல, எனக்கு பார்த்தா தான் தெரியாது. இப்போ கூட இருக்குதோ என்னமோ தெரியல. அப்போ ஒரு சண்டை இருக்கும், ஒரு கிளப் டான்ஸ் இருக்கும், ஒரு அழுகை இருக்கும், இப்படி ஒரு காம்பினேஷன் இருந்தால் தான் அந்த படம் ரொம்ப நாள் ஓடும். ಅಲ್ಲಿ ಆ ಚಿತ್ರ ಹೇಗೆ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ
ಒಡೆದಾಡುವಂಥ ದೃಶ್ಯ ಇರ್ತದೆ, ಒಂದು ಕ್ಲಬ್ ಡ್ಯಾನ್ಸ್ ಇರ್ತದೆ, ಅಥವಾ ಒಂದು ಅಳುವಂಥ ಒಂದು ದೃಶ್ಯ ಇರ್ತದೆ. ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ದೃಶ್ಯಗಳ ಒಂದು ಕ್ರೋಢೀಕರಣ ಮಾಡಿದರೆ ಆ ಒಂದು ಚಿತ್ರ ಓಡ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಅವರ ಒಂದು ಆಲೋಚನೆ. இந்த வசனத்தை படிக்கும் அதான் ஞாபகம் வருது. ಈ ವಚನವನ್ನು ಓದುವಾಗ ಅದೇ ಜ್ಞಾಪಕಕ್ಕೆ ಬರ್ತದೆ. குடிச்சிட்டு என்ன பண்ணுவானா, மற்றவங்க நிர்மாணத்தை பார்க்கிறவனுக்கு ஐயோ. ಅಲ್ಲಿ ಪಾನಕಕ್ಕೆ ಬೆರೆಸಿ ನಿನ್ನ ನೆರೆಯವನಿಗೆ ಕುಡಿಸಿ ಅವರ ಬೆತ್ತಲೆನ ನೋಡ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆತನನ್ನ ಅಂದುಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதாவது அவன் குடி வெறியில அவன் குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது மற்றவங்களுடைய நிர்வாணங்களை பார்க்கறதுக்குன்னு போவாங்க. ಅಲ್ಲಿ ಆತನು ಅಮಲೇರಿದವನಾಗಿ ಬೇರೆಯವರ ಒಂದು ಬೆತ್ತಲೆತನ ನೋಡ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆತನು ಹೊರಟು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಅಲ್ಲಿ என்ன பயங்கரமான பாவம் பாருங்க பிரியமானவர்களே. ಎಷ್ಟು ಭಯಂಕರವಾದಂತಹ ಪಾಪ ಗಮನಿಸಿರಿ ಪ್ರಿಯರೇ. அந்த துன்மார்க்கனுக்கு ஆண்டவர் கொடுக்குற டெஃபினிஷன், 4வது டெஃபினிஷன் ಇದು. ಅಲ್ಲಿ ಆ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ದುರ್ಮಾರ್ಗನಿಗೆ ದೇವರು ಕೊಡ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ವ್ಯಾಖ್ಯಾನ. இன்னொரு டெஃபினிஷன் கொடுக்காருங்க, 2:19 வசனம். 2:19 ವಚನ. மரத்தை பார்த்து விழி என்றும் ஊமையான கல்லை பார்த்து எழும்பு என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ, அது போதிக்குமோ? இதோ அது பொன்னும் வெள்ளியுமான தகட்டால் மூடப்பட்டிருக்கிறது, அதற்குள்ளே சுவாசம் இல்லையே. ಮರಕ್ಕೆ ಎಚ್ಚೆತ್ತುಕೋ, ಜಡವಾದ ಕಲ್ಲಿಗೆ ಎದ್ದೇಳು ಎಂದು ಅಪ್ಪಣೆ ಕೊಡುವವನ ಗತಿಯನ್ನು ಅಯ್ಯೋ ಏನು ಹೇಳಲಿ. ಇಂಥ ಬೊಂಬೆಯು ಬೋಧಿಸಿತೆ, ಇಗೋ ಅದಕ್ಕೆ ಬೆಳ್ಳಿ ಬಂಗಾರವು ಒದಗಿಸಿದೆ, ಅದರೊಳಗೆ ಶ್ವಾಸವೇ ಇಲ್ಲ. விக்கிரக ஆராதனை செய்கிறவனுக்கு ஐயோ. ವಿಗ್ರಹ ಆರಾಧನೆ ಮಾಡುವಂತವನಿಗೆ ಅಯ್ಯೋ. மரத்தை பார்த்து பேசுறது, கல்லை பார்த்து பேசுறது. நீங்களாம் சிலத்தை கேட்பேன் சிலவங்ககிட்ட போய், நீங்கள் ஏன் இந்த கல்லை பார்த்து பேசுகிறீங்க, அந்த கல் திருப்பி பேசாத, நீங்கள் ஏன் அதை பேசுறீங்கன்னு கேட்கும்போது அவங்க ஒரு பதில் சொல்லுவாங்க. பிரியமான ಅಲ್ಲಿ ಅನೇಕರ ಹತ್ರ ಹೋಗಿ ಕೇಳ್ತೀನಿ, ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮರದ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಮಾತನಾಡುವಂಥವ್ರು ಅಥವಾ ಕಲ್ಲಿನ ಬಳಿಗೆ ಹೋಗಿ ಮಾತನಾಡುವಂಥವ್ರಿಗೆ ಯಾಕೆ ನೀವು ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾತನಾಡ್ತೀರಿ, ಒಂದು ವೇಳೆ ಅದು ನಿಮಗೆ ಹಿಂತಿರುಗಿ ಮಾತನಾಡ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಅವರಲ್ಲಿ ಪ್ರಶ್ನೆಯನ್ನ ಮಾಡಲ್ಪಡ್ತೇನೆ. அவங்களுக்கு சாதாரணமாக என்ன பதில் தெரியுமா? ಅವರಿಗೂ ಸಾಧಾರಣವಾಗಿ ಏನಂತ ಉತ್ತರ ಕೊಡ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? அதை பார்த்த உடனே எங்களுக்கு ஒரு ஞாபகம் வருது, அந்த கடவுளுடைய ஞாபகம் வருதுங்க. அந்த ஞாபகத்துல நாங்க அப்படி பேசுறோம். ಆ ಒಂದು ಕಲ್ಲನ್ನು ನೋಡುವಾಗ ಆ ಒಂದು ದೇವರ ಜ್ಞಾಪಕವು ನಮಗೆ ಬರ್ತದೆ. ಆ ಒಂದು ಜ್ಞಾಪಕದ ಮೂಲಕವಾಗಿ ನಾವು ಅದನ್ನ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ. அவங்க என்ன சொல்லுவாங்க, இன்னொரு ஸ்டெப்புக்கு மேலே போயிட்டு, உங்க அப்பா போட்டோவை நீங்க வச்ச உடனே உங்க அப்பா ஞாபகம் வருது இல்லையா, அப்பா போட்டோ வைக்கிறீங்க இல்லையா, உங்க அப்பாவை பற்றி நான் பேசணும் அதே போலன்னு சொல்லுவாங்க. ಅವ್ರು ಹೇಗೆ ಹೇಳ್ತಾರೆ ಅಂತ ಅಂದ್ರೆ, ನೀವು ತಂದೆಯ ಫೋಟೋವನ್ನು ನೋಡಿದ ತಕ್ಷಣವಾಗಿ ತಂದೆಯ ಒಂದು ಜ್ಞಾಪಕ ಬರ್ತದಲ್ವಾ, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಈ ಒಂದು ಕಲ್ಲನ್ನು ನೋಡಿದ್ರೆ ದೇವರ ಒಂದು ಜ್ಞಾಪಕ ಬರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ஒன்னே ஒன்று ಪ್ರಿಯವಾದವರೇ, ಒಂದೇ ಒಂದು, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಬೇರೆ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬೇರೆ. அப்படிப்பட்டவங்க நம்ம என்ன சொல்லணும்னா, ಆ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥವ್ರಿಗೆ ನಾವೇನ್ ಹೇಳ್ಬೇಕು? ಸರ್ யோவான் 15 அதிகாரத்துக்கு வாங்க சார். ಯೋಹಾನ 15ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಬನ್ರಿ ಸರ್. அவர் அங்க என்ன போட்டிருக்குன்னா, ಅಲ್ಲಿ ಏನಂತ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ ಅಂದ್ರೆ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು செடி, நாம் கொடிகள். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಆತನು ಮರವಾಗಿದ್ದಾನೆ, ನಾವೆಲ್ಲರೂ ಕೊಂಬೆಗಳು ಎಂಬುದಾಗಿ. எங்க தெய்வம் அவர் எங்களுக்கு சக்தி, அந்த கொடி செடியிலிருந்து எப்படி அந்த கொடிக்கு அந்த இங்கிலீஷில் ஷாப் அப்படின்னு சொல்லுவாங்க, எஸ்ஏபி, தமிழில் அந்த கொடிக்கு இது சத்து உணவு போதும், அதே போல இயேசு கிறிஸ்து எனக்கு உணவு கொடுக்குறாருங்க. ಅಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಆ ಒಂದು ರಂಬೆ ಇನ್ನೊಂದು ಕೊಂಬೆಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸತ್ವವನ್ನು ಅಥವಾ ನೀರಿನ ಅಂಶವಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಒಂದು ಆಹಾರವನ್ನು ಅದು ಕೊಡಲ್ಪಡ್ತದೆ, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನಾವುಗಳೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕ್ರಿಸ್ತನ ನಮಗೆ ರಂಬೆಯಾಗಿದ್ದಾನೆ, ನಾವುಗಳು ಕೊಂಬೆಗಳಾಗಿರುವಂತಹ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರು ನಮಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಸತ್ವವನ್ನ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. எங்களுடைய தேவன் எங்க இருக்கிறாரு? ನನ್ನ ದೇವರು ಎಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ? காற்று போல இருக்கிறாரு, ಅಲ್ಲಿ ಗಾಳಿಯ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ, வெளிச்சத்தை போல இருக்கிறாரு, ಬೆಳಕಿನ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. அவர் சூரியன் சந்திரன் அஸ்தமித்து போனாலும் அவர் எங்க கூட இருக்கிறாரு. ಅಲ್ಲಿ ಸೂರ್ಯ ಚಂದ್ರರು ಅಲ್ಲಿ ನಾಶವಾಗಿ ಹೋದ್ರು ಕೂಡ ಅವರು ಇರ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ வேத வசனம் எங்களோடு கூட பேசுகிறது. ಇಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯಗಳು ನಮ್ಮೊಡನೆ ಅದು ಮಾತನಾಡುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ, நாங்க பேசுறோம், ನಾವುಗಳು ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. அப்போ அந்த விக்கிரகத்தை ஆராய்க்கிறவனுக்கு கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்கும். ಆ ವಿಗ್ರಹಗಳನ್ನ ಆರಾಧನೆ ಮಾಡ್ತಕ್ಕಂಥವನಿಗೆ ಸ್ವಲ್ಪ ಆಶ್ಚರ್ಯವೇ ಆಗ್ತದೆ. நேற்று ஒரு பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தேன். ನಿನ್ನೆ ದಿವಸದಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರಸಂಗವನ್ನು ಕೇಳಿಸ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂಕಲ್ ಅವರು. ஒரு நல்ல ஜெர்மன் பிரசங்கியார், உங்களுக்கு நீ கேட்டிருப்பீங்க. அந்த பிரசங்கத்தில் அந்த பிரசங்கியார்கிட்ட போய் ஒரு ஸ்டேஜில் நிற்கிறாரு. அப்போ ஒருத்தர் போய் கேட்குறாரு. ಅಲ್ಲಿ ಜರ್ಮನ್ ದೇಶದಲ್ಲಿ ಒಬ್ಬ ಒಳ್ಳೆಯ ದೇವ ಸೇವಕರು, ಅವರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮೇಜಿನ ಬಳಿಯಲ್ಲಿ ಅವರು ವಾಕ್ಯೋಪದೇಶಕ್ಕಾಗಿ ನಿಂತ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಯನ್ನ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ.
அவர் வந்து பசங்க பேரு கூட எனக்கு மனசில் வர மாட்டேங்குது. சரி சரி ரைட் ஓகே. அப்போ அந்த பிரசங்கத்தில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வாலிபன் வந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களே, 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ரத்தம், அதை பற்றி இப்போ நீங்கள் பேசி இப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நீங்கள் காமிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறான். ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ಯವನಸ್ಥ ಬಂದು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ 2000 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ನಮಗಾಗಿ ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ರಲ್ವಾ, ಆ ರಕ್ತವನ್ನ ಈಗಲೂ ಸಹ ನೀವು ತೋರಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗ್ತದಾ ಎಂಬುದಾಗಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರಶ್ನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. இவர் ஜோம் பண்ணிட்டு ஆண்டவரே என்ன பற்றி சொல்லணும்னு கேட்குறாரு. ಇವರು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡ್ಬಿಟ್ಟು ದೇವರೇ ಏನಂತ ಉತ್ತರ ಕೊಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவர் என்ன சொல்றாருன்னா, ಅವ್ರೇನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ, நீங்க சோப்பு யூஸ் பண்றீங்க, துணி துவைக்கிற சோப்பு, ನೀವು ಸೋಪನ್ನು ಉಪಯೋಗಿಸ್ತಿರಲ್ವಾ ಬಟ್ಟೆ ವಾಶ್ ಮಾಡುವುದಕ್ಕೆ. 2000 வருஷத்துக்கு முன்னாடியும் உங்க தாத்தா பாட்டி வந்து சோப்பு தான் யூஸ் பண்ணாங்க. அதாவது அது வேற விதமா இருக்கும். அதே மாதிரி சோப்பு இப்போ நீங்க யூஸ் பண்றீங்க இல்லையா? ಅಲ್ಲಿ 2000 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ನಿಮ್ಮ ಮುತ್ತಾತ ಅವರೆಲ್ಲ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬಟ್ಟೆಯನ್ನ ವಾಶ್ ತೊಳೆಯೋದಕ್ಕೆ ಬೇರೆ ವಿಧವಾಗಿ ಸೋಪನ್ನು ಉಪಯೋಗಿಸ್ತಾ ಇದ್ರು. ಈಗಲೂ ಸಹ ನೀವು ಸೋಪನ್ನು ಉಪಯೋಗಿಸ್ತಾ ಇದ್ದೀರಲ್ವಾ ಬಟ್ಟೆಗಳನ್ನ ತೊಳೆಯುವುದಕ್ಕಾಗಿ. ஒரு சாதாரண சோப்பு உங்களுடைய ட்ரெஸ்ஸை கிளீன் பண்ணுதுன்னா, ஏன் இயேசுவின் ரத்தம் நம்முடைய இருதயத்தை ಕ್ಲೀನ್ ಮಾಡக்கூடாது? ಅಲ್ಲಿ ಸಾಧಾರಣವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಸಾಬೂನು ನಿಮ್ಮ ಒಂದು ಬಟ್ಟೆಯ ಕೊಳೆಯನ್ನ ಅದು ನಿರ್ಮಲ ಮಾಡ್ತದೆ ಅಂತ ಅಂದ್ರೆ, ಯೇಸುವಿನ ರಕ್ತ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಮ್ಮ ಒಂದು ಪಾಪಗಳನ್ನು ತೊಳೆಯುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இந்த 5 ஐயோக்களையும் நீங்க உங்க பைபிள்ல மார்க் பண்ணி வச்சுக்கிடுங்க. ಈ 5 ಅಯ್ಯೋಗಳನ್ನ ನಿಮ್ಮ ಸತ್ಯವೇದಗಳಲ್ಲಿ ನೀವು ಮಾರ್ಕ್ ಮಾಡಿ ಇಟ್ಕೊಳ್ರಿ. அழகாக தேவன் ஆபகுக்கு பதில் சொல்றாரு. ஏன்னா இவங்க துன்மார்க்கன் வந்து அழிஞ்சு போயிடுவான். அதான் ஒரே இது. ஐயோன்னா என்ன அர்த்தம்? அது நான் முதல்ல சொல்ல மறந்துட்டேன். ஐயோன்னா என்ன அர்த்தம்? ಅಯ್ಯೋ ಅಂತ ಅಂದ್ರೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಏನು ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ, அழிஞ்சு போயிடும், ಅಲ್ಲಿ ನಾಶವಾಗಿ ಹೋಗ್ತದೆ. தமிழை விட நல்லா இருக்குது கன்னடத்துல, நாசமாகி போயிடும். தமிழ்லேயே நாசமாகி போயினா பயங்கரமான வார்த்தை. ಸಾಮಾನ್ಯವಾಗಿ சொல்லுவாங்க இந்த ஆள் ஊர்ல இருக்கிற ஐயோ நாசವಾಗಿ ಹೋಗ್ಬಿಡು ಅಂತ. ஐயோன்னு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணீங்களா? ஐயோ. ஆனால் இங்கிலீஷில் அது கொஞ்சம் அவ்வளவு ஷார்ப்பாக இல்லை ஐயோங்கிற வார்த்தை. தமிழில் இதெல்லாம் நாசமாக, இது கன்னட ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. நாசங்கிறது வார்த்தை நல்லா. ನಾಶವಾಗಿ ಹೋಗಿ ಎಂಬತಕ್ಕಂಥದ್ದು ಬಹಳ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಕಠಿಣವಾದಂಥ ಒಂದು ಮಾತಾಗಿರ್ತದೆ. பைபிளில் நாசனியா போட்டிருக்கு, ಅಯ್ಯೋ ಎಂಬುದಾಗಿ. நாசன் போடல. ಇಲ್ಲ. சரி. இங்கிலீஷ் பைபிளில் ஓய், WOE, ஓய் அண்ட் டு யூ. ஓய், ஓய்னா சாதாரணமாக யூ வில் பி டெஸ்ட்ராய்டு, நீ ஒன்றுமில்லாமல் போய்விடுவாய் என்று. ಓ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನೀನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ನಾಶವಾಗಿ ಹೋಗ್ತೀಯಾ ಎಂಬುದಾಗಿ. அதனால நம்ம இதெல்லாம் புரிஞ்சு வச்சுக்கணும், இங்கிலீஷ்னா என்ன, கன்னடத்தில் கொஞ்சம். சரி ஓகே. அப்போ இந்த 2 அதிகாரத்தை இது வரைக்கும் நான் படிச்சிட்டோம். 2 ಅಧ್ಯಾಯಗಳವರೆಗೆ ನಾವು ಓದಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. அப்போ இவருக்கு கேள்விக்கெல்லாம் பதில் கிடைச்சிக்கிட்டு, ಇವರ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಗೆಲ್ಲ ಉತ್ತರ ಸಿಗಲ್ಪಟ್ಟಿದೆ. ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டாரு. ತುಂಬಾ ಸಂತೋಷ ಆದರು. ஒரு பாட்டு பாடுறாரு, ಒಂದು ಹಾಡನ್ನ ಆಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. என்ன பாட்டு? ಯಾವ ಹಾಡು? அருமையான பாட்டு. அதான் 3ஆம் அதிகாரம். ಅದ್ಭುತವಾದಂತ ಒಂದು ಹಾಡು, ಅದೇ 3ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ. அதில் 3ஆம் அதிகாரத்தில் 2 வசனம் ரொம்ப கடைசி வசனங்கள் ரொம்ப முக்கியம். ಅಲ್ಲಿ ಕೊನೆ ವಚನಗಳು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವಚನಗಳು. பாட்டு தான், நீங்க பாட்டா உட்கார்ந்து படிச்சு பாருங்க. கடைசி வசனங்கள் மட்டும் நம்ம படிப்போம். 17, 18, 19. 17, 18, 19ನೇ ವಚನ ಓದಿಕೊಳ್ಳೋಣ. அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ಆಹಾ, ಅಂಜುರವು ಚಿಗುರದೆ ಇದ್ದರೂ, ದ್ರಾಕ್ಷಲತೆಗಳಲ್ಲಿ ಹಣ್ಣು ಸಿಕ್ಕದೇ ಇದ್ದರೂ, ಎಣ್ಣೆ ಮರಗಳ ಉತ್ಪತ್ತಿಯು ಶೂನ್ಯವಾದರೂ, ಹೊಲಗದ್ದೆಗಳು ಆಹಾರವನ್ನು ಕೊಡದೆ ಹೋದರೂ, ಹಿಂಡು ಅಟ್ಟೆಯೊಳಗಿಂದ ನಾಶವಾದರೂ, ಮಂದೆಯು ಕೊಟ್ಟಿಗೆಗಳೊಳಗೆ ಇಲ್ಲದಿದ್ದರೂ, ನಾನು ಯೆಹೋವನಲ್ಲಿ ಉಲ್ಲಾಸಿಸುವೆನು, ನನ್ನ ರಕ್ಷಕನಾದ ದೇವರಲ್ಲಿ ಆನಂದಿಸುವೆನು. ಕರ್ತನಾದ ಯೆಹೋವನೇ ನನ್ನ ಬಲ, ಆತನು ನನ್ನ ಕಾಲನ್ನ ಜಿಂಕೆಯ ಕಾಲಿನಂತೆ ಚುರುಕು ಮಾಡಿ ನನ್ನ ಉನ್ನತ ಪ್ರದೇಶಗಳಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ನಡೆಸುತ್ತಾನೆ. இவனுள்ளே ரொம்ப அருமையான ஒரு பாட்டு பிர்மன்ஸ் பாடுவார். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும்,
அதுபோல் கன்னடத்தின் பாட்டுகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ಅಂಜೂರ ಉಚ್ಚಿಗಿರೋದು அருமையான பாடல்கள். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಬರ್ಕ್ಮೆನ್ಸ್ ಅವರು ಅದ್ಭುತವಾಗಿ ಹಾಡನ್ನು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅಂಜೂರವು ಚಿಗುರದೆ ಹೋದರು ಎಂಬುವಂತ ಒಂದು ಗೀತೆಯನ್ನು ಹಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அந்த பாட்டெல்லாம் நமக்கு விசுவாசத்தை பெருக பண்ணும். ಈ ಒಂದು ಹಾಡುಗಳಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಮ್ಮನ್ನ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ವೃದ್ಧಿಪಡಿಸುವಂತ ಒಂದು ಹಾಡು. நம்ம கவலையா இருக்கும்போது இந்த பாட்டை நம்ம பாடணும். ಇದೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಾವು ಚಿಂತೆಯಲ್ಲಿ ಇರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಇದನ್ನ ನಾವು ಆಡ್ಬೇಕು. அது மற்றவங்க கவலையா இருக்கும்போது இந்த பாட்டை பாடி அவங்களை என்கரேஜ் பண்ணணும். ಇತರರು ಚಿಂತೆಗೆ ಒಳಗಾಗಿರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅವರನ್ನ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತಂದ್ರೆ ಉತ್ತೇಜನ ಪಡಿಸಲ್ಪಡಬೇಕು. இங்கே அவர் முதலில் ஆரம்பிக்கும் போது புலம்பல், முடிவில் பாட்டு. ಅಲ್ಲಿ ಆರಂಭಿಸುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಆಕ್ಷೇಪಣೆ ಅಥವಾ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಗೋಳಾಡುವಿಕೆ, ಆದ್ರೆ ಅಂತ್ಯದಲ್ಲಿ ಗಮನಿಸಿದ್ರೆ ಒಂದು ಹಾಡಾಗಿ ಆತನು ಅದನ್ನೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬರಿತಾ ಇದ್ದಾನೆ. என் கால்களை மான்களின் கால்கள் போலாக்கி கண்மலையிலே நடக்க வைப்பார். ನನ್ನ ಕಾಲುಗಳನ್ನ ಜಿಂಕೆಯ ಕಾಲಿನಂತೆ ಚುರುಕು ಮಾಡಿ ಉನ್ನತ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ನನ್ನನ್ನ ನಡೆಸುತ್ತಾನೆ. என்ன மாதிரி விசுவாசம் பாருங்க, ಎಷ್ಟು ವಿಶೇಷವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ನಂಬಿಕೆ. நம்ம எல்லாரும் இந்த மாதிரி வசனங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ನಾವೆಲ್ಲರೂ ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ವಚನಗಳನ್ನೆಲ್ಲ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತಂದ್ರೆ ನಾವು ಬಾಯ್ಪಾಟು ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. மற்றவங்க கஷ்டப்படும் போது படிச்சு காமிக்கணும். ಇತರರು ಕಷ್ಟಪಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಾವು ಇದನ್ನೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ತೋರಿಸ್ಕೊಳ್ಬೇಕು. பிசினஸ்ல லாஸா போயிட்டு சார், ಬಿಸ್ನೆಸ್ ಅಲ್ಲಿ ಲಾಸ್ ಆಗೋಗಿದೆ ಸರ್, பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டேன் சார், ಪರೀಕ್ಷೆಯಲ್ಲಿ ಫೇಲ್ ಆಗಿದ್ದೀನಿ ಸರ್, எனக்கு வியாதி வந்து ஆபீஸ் போக முடியல சார், ನನಗೆ ರೋಗ ಬಂದು ನಾನು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆಫೀಸ್ಗೆ ಹೋಗೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ பார்க்கிறதுக்கு எல்லாமே லாஸ் மாதிரி தெரியுது சார். ನೋಡೋದಕ್ಕೆ ಎಲ್ಲವೂ ಕೂಡ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಲಾಸ್, ನಷ್ಟವಾದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಾಣ್ತಾ ಇದೆ ಸರ್. ஆனா உண்மையிலே லாஸ் இல்லை. ಆದ್ರೆ ನಿಜವಾಗಿಯೂ ಆ ರೀತಿಯಾಗಿ ಎಲ್ಲ, அது ஒரு லாபம். ಅದು ಒಂದು ಲಾಭ. நான்லாம் சில நேரத்தில் சில காரியங்களை வந்து சில பஸ்ஸை விட்டுருவேன், ட்ரெயினை விட்டுருவேன். சில நேரத்தில் சில வரேன்னு சொல்லியிருப்பாங்க, வராமல் இருந்துருவாங்க. அப்போது நான் லாஸு அப்படின்னு நினைப்பேன். ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕೆಲವು ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ಬಸ್ ಆಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಟ್ರೈನ್ ಅನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡ್ತೀನಿ, ಕೆಲವರು ಬರ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಬರೋದಿಲ್ಲ. ಈಗ ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ನಷ್ಟ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಅಂದ್ಕೊಳ್ತೀನಿ. போனதுக்கு முந்தின வாரத்தில் கல்கத்தா போயிருந்தேன். ಕಳೆದ ವಾರಕ್ಕಿಂತ ಅದಕ್ಕೆ ಹಿಂದಿನ ವಾರದಲ್ಲಿ ಕೋಲ್ಕತ್ತಾ ಪ್ರದೇಶಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದೆ. அங்கே போய் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ಅಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಒಂದು ಬ್ಯಾಂಕ್ ಅಕೌಂಟ್ ಅನ್ನು ಓಪನ್ ಮಾಡಬೇಕು. நானே மனைவி போய் உட்காந்துருக்கோம், பேங்க் காலையிலே போயிட்டோம். ಅಂಕಲ್ ಆಂಟಿ ಅವರು ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಮುಂಜಾನೆಯಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. என்னுடைய மூன்றாவது பையன் அங்கே ஊழிய ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஆண்டவர் அருமையாக அவரை நடத்தி அருமையான ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரு. ಅಲ್ಲಿ ಎಂಡ್ರಣ್ಣನವರು ಅಲ್ಲಿ ಸೇವೆಯನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅದ್ಭುತವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಸೇವೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் 2 ஃபேமிலியை அனுப்பிட்டோம். நம்ம ஹாஸ்டலில் படித்த பிள்ளைங்க ஃபேமிலி 2 குடும்பம் போய் அங்கே நல்ல கிரவுண்ட் ஒர்க் பண்ணாங்க. இப்போ என் பையன் போய் அங்கே நல்ல ஒரு அருமையான ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஒரு 20 செரிபல் பால்சி சில்ட்ரன், அதாவது மென்டலி ரிட்டார்டட் சில்ட்ரன்லேயே அவங்களுக்கு கழுத்து நிற்காது, இந்த தண்டுவடம் இல்லாத பிள்ளைங்க, அவங்களுக்கு 20 பிள்ளைங்களுக்கு அவர் ಕೂಡ ನಿன்று ಉದವಿ பண்ணிட்டு இருக்கிறார். ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸರಿಸುಮಾರು ಇದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ 2 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಮ್ಮ ನಂಬಿಕೆ ಮನೆಯಿಂದ ಮಕ್ಕಳು ಹೋಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಕುಟುಂಬವಾಗಿ ಅಲ್ಲಿ ಸೇವೆನ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. ಈಗ ಇವರು ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಹಿಂದಿನ ಒಂದು ಭಾಗ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕತ್ತು ಸರಿಯಾಗಿ ನಿಂತುಕೊಳ್ದಿರ್ತಕ್ಕಂಥ 20 ಮಕ್ಕಳಿಗೆ ಇವರು ಸಹಾಯಗಳನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. பெங்களூர்ல இருக்கும்போதே அவரை நல்ல பிரிப்பு பண்ணிட்டாரு. டிசம்பர்லேயே நாங்கள் வந்து ஒரு 27 சிபி சில்ட்ரனை தைலாபத்தில் கூட்டிட்டு வந்து அவங்கள்ட்ட இருந்து சில காரியங்களை எங்களை கற்றுக்கொண்டோம். ಅಲ್ಲಿ ಬ್ಯಾಂಗ್ಳೂರಿನಲ್ಲಿ ತೈಲಾಪುರಮಲ್ಲಿ ಇರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಡಿಸೆಂಬರ್ ತಿಂಗಳಿನಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸರಿಸುಮಾರು ಒಂದು 27 ಜನ ಮಕ್ಕಳನ್ನ ಕರೆದುಕೊಂಡು ಬಂದು ಅವರನ್ನ ಹೇಗೆ ನಿಭಾಯಿಸುವುದು ಎಂಬುವಂತದ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಾವು ಗಮನಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ವಿ. அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கிறோம். ಅವರಿಗೂ ಸಹ ಸಹಾಯ ಮಾಡ್ತಾ ಇದ್ವಿ. ஆகையினால அவர் ஆண்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி அங்கே கொண்டு போய் போன உடனே ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிட்டார். ಅಲ್ಲಿ ದೇವರು ಅವರಿಗೆ ಸಿದ್ಧ ಮಾಡಿ ಹೋದ ತಕ್ಷಣವಾಗಿ ದೇವರು ಆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ ಅವ್ರನ್ನ ಸಿದ್ಧ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ஒரு மாதம் ஆச்சு. ಹೋಗಿ 1 ತಿಂಗಳು ಆಗಿದೆ. அருமையான 2 வீடு ஆண்டவர் நல்ல வீடு வாடகை கொடுத்துருக்கிறாரு. ஆஃபீஸ்க்கு ஒரு நல்ல பெரிய ஹோம், பைபிள் காலேஜுக்கு ஒரு நல்ல இடத்த கொடுத்துருக்கிறாரு. ಅಲ್ಲಿ ಸುಂದರವಾಗಿ 2 ಮನೆಗಳನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಬಾಡಿಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬೈಬಲ್ ಕಾಲೇಜಿಗೂ ಸಹ ಒಂದು ಮನೆಯನ್ನ ದೇವರಲ್ಲಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, ನಾವು ಎದುರು ನೋಡ್ಲೇ ಇಲ್ಲ. அது ஏன்னா ஆண்டவர் நம்மளுடைய கரம் இருக்கும்போது ரொம்ப அழகா இருக்குங்கிறதுக்கு அது ஒரு அத்தாட்சி. ದೇವರ ಕರ ನಮ್ಮಲ್ಲಿರುವಾಗ ಅದು ಅದ್ಭುತವಾಗಿ ಸುಂದರವಾಗಿ ನಡೆಯಲ್ಪಡುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಗಮನಿಸ್ತೇನೆ. ஒரு ஆளை நாங்கள் சப்போர்ட்டு ரெக்கமெண்டேஷனோடு கூட போகக்கூடாங்கிறது தான் எங்களுடைய அந்த காலத்துலேருந்து கற்றுக் கொடுத்தது. இந்த பாஸ்டரையோ இந்த விஐபியையோ நம்பி நம்ம போகக்கூடாது, நம்ம போய் சும்மா போய் நிற்கணும். ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಯಾವುದೇ ವ್ಯಕ್ತಿಯನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅವನು
ಆ ಶಿಫಾರಸಿನ ಮೇಲೆ ಹೋಗಬಾರ್ದು ಎಂಬುದಾಗಿ ನಮ್ಮ ಒಂದು ಆಲೋಚನೆ. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಇಲ್ಲಿವರೆಗೂ ಮಾಡಿಕೊಂಡು ಹೋಗಲಿಲ್ಲ. அப்படித்தான் இந்த எல்லா ஊழியங்களுமே எங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಇಲ್ಲಿಯವರೆಗೂ ಎಲ್ಲಾ ಒಂದು ಸೇವೆಗಳನ್ನ ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ದೇವೆ. இவர் வீடு வீடா தேடி இருக்கிறாரு. ಇವರು ಮನೆ ಮನೆಯಾಗಿ ಹುಡುಕಿದ್ದಾರೆ. வாடகைக்கு அவர் தங்குறதுக்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் தேடிட்டு ஒரு நாள் 9 மணிக்கு ராத்திரி ரொம்ப டயர்டாக ஒருத்தர் என்னோட போய் நிற்கும்போது ஒரு ஆள் வந்து நீங்கள் என்ன தேடுறீங்கன்னு கேட்டிருக்காரு. ಅಲ್ಲಿ 9 ಗಂಟೆ ಸರಿಸುಮಾರಿನಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಎಲ್ಲಾ ಮನೆಗಳನ್ನು ಹುಡುಕಿ ಸುಸ್ತಾಗಿರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಬಂದು ನಿಂತ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನೀವೇನನ್ನು ಹುಡುಕ್ತಾ ಇದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ அவர் சொல்லியிருக்கிறாரு. ಅವ್ರು ಹೇಳಿದ್ದಾರೆ. அவர் சொன்னார், அந்த ஆளு ಆ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ಹೇಳಿದ್ರಂತೆ, என் வயசு இருக்கும் அவருக்கு, ಅಂಕಲ್ ಅವರ ವಯಸ್ಸು ಅವರಿಗೆ, நான் வந்து ரிட்டையர்டு சப் இன்ஸ்பெக்டர், ಅವ್ರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ರಿಟೈರ್ಡ್ ಆಗಿರ್ತಕ್ಕಂಥ ಪೊಲೀಸ್ ಇನ್ಸ್ಪೆಕ್ಟರ್ ಅವರು, நான் ஒரு கேத்தலிக் கிறிஸ்டியன், ನಾನು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಒಬ್ಬ ಕ್ಯಾಥಲಿಕ್ ಕ್ರಿಶ್ಚಿಯನ್, பெரிய வீடு கட்டியிருக்கிறேன், ದೊಡ್ಡ ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟಿದ್ದೀನಿ, யார் வருவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், ಯಾರು ಬರ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, நீங்க வந்து என் வீட்டில் தங்குங்க, ನೀವು ಬಂದ್ಬಿಟ್ಟು ನನ್ನ ಮನೇಲಿ ಉಳ್ಕೊಳ್ರಿ. ஒரு சரின்ட்டார் என் பையன். ಇವ್ರು ಸರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வீடை பார்த்த பிறகு இன்னொரு புது வீடு நான் கட்டியிருக்கிறேன், ಇದು ಅದನ್ನೆಲ್ಲ ನೋಡಿದ ನಂತರದಲ್ಲಿ ಇನ್ನೂ ಒಂದು ಮನೆಯನ್ನು ನಾನು ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ, இந்த வீட்டுல இருந்து அந்த வீட்டுக்கு போனேன்னா 1 நிமிஷம் நடக்கணும், ಈ ಮನೆಯಿಂದ ಆ ಮನೆಗೆ ಹೋಗ್ಬೇಕು ಅಂತಂದ್ರೆ 1 ನಿಮಿಷ ನಡಿಬೇಕು, அந்த வீட்டை கூட்டிட்டு போய் காமிக்கிறேன், ಆ ಒಂದು ಮನೆಗೆ ಹೋಗಿ ತೋರಿಸ್ತೀನಿ, உங்க கணவன் மனைவி உங்க 2 பேரையும் பார்த்த பிறகு எனக்குன்னு கட்டின வீட்டை உங்களுக்கு கொடுக்கணும்னு எனக்கு ஆசை வந்துட்டு, ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪ ಅಂದ್ರೆ ನಿಮ್ಮಿಬ್ಬರನ್ನು ನೋಡಿದ ನಂತರದಲ್ಲಿ ನಾನು ನನಗೆಂಬುದಾಗಿ ಕಟ್ಟಿಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥ ಮನೆಯನ್ನ ನಿಮಗೆ ಕೊಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆಸೆ ಪಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. உடனே அந்த வீடை போய் பார்க்க போறாங்க. ತಕ್ಷಣವಾಗಿ ಒಂದು ಮನೆ ನೋಡೋದಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த வீடு பக்கா எங்களுக்காகவே கட்டப்பட்ட ஒரு வீடு. ಆ ಮನೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸೇವೆಗಾಗಿ ನಮಗಾಗಿ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಮನೆ ಆಗಿದೆ. தனிமையான வீடு, ஆனா அதுக்கு பாதுகாப்பான வீடு. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಪ್ರತ್ಯೇಕಿಸಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸುರಕ್ಷಿತವಾಗಿ ಕಟ್ಟಿರಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಮನೆ. கர்த்தர் கொடுக்கிறது. ಅದೇ ದೇವರು ಕೊಡುವಂಥದ್ದು. என் பையன்ட்ட அப்போ நாங்கள் போய் தங்கியிருக்கும்போது நான் சொன்னேன், இந்த மாதிரி மென்டலி ரிட்டார்டு பண்ணு, உடனடியாக ஆண்டவர் நமக்கு அந்த ஊழியத்தை கொடுத்துக்கிறாரு. நான் ஹெச்ஐவி கம்மியாயிட்ட போது சிபி சில்ட்ரனை கண்டுபிடி உதவி செய்ய சொல்லிட்டு வந்தேன், கண்டுபிடிச்சிட்டாரு. இன்னைக்கு ஊழியம் ஜே நடக்குது. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸಮಸ್ಯೆಗಳಿರ್ತಕ್ಕಂಥ ಮಕ್ಕಳಿಗೆ ನೀನು ಹುಡುಕುವಂಥವರಾಗಿ ಇರು, ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಮಕ್ಕಳಿಗೆ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಸರಿಸುಮಾರು 20 ಮಕ್ಕಳಿಗೆ ಇವರು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಸೇವೆ ಅತ್ಯಧಿಕವಾಗಿ ಚೆನ್ನಾಗಿ ನಡೆಯಲ್ಪಡ್ತಾ ಇದೆ. ஏன்னா இந்த பிள்ளைங்களை யாருமே கவனிக்கிறதுக்கு ஆட்கள் நிறைய பேர் இல்லை. ಯಾಕೆಂತಂದ್ರೆ ಈ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಗಳನ್ನ ಗಮನಿಸುವುದಕ್ಕೆ ಯಾರು ಕೂಡ ಇಲ್ಲ. அந்த பிள்ளைங்களுக்கு 24 hours ஹெல்ப் தேவைப்படுது. ಆ ಮಕ್ಕಳಿಗೆ 24 ಗಂಟೆಗಳು ಕೂಡ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಸಹಾಯ ಬೇಕಾಗಿದೆ. பாத்ரூம் போறது அதுக்கு தெரியாது, ಬಾತ್ರೂಮ್ ಹೋಗುವುದು ಅವರಿಗೆ ಗೊತ್ತಿರುವುದಿಲ್ಲ, யூரின் போடுறது யாரும் தெரியாது, ಅಲ್ಲಿ ಯೂರಿನ್ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂಥದ್ದು ಕೂಡ ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಾಗುವುದಿಲ್ಲ. கல்கத்தா நகரத்துல இந்த மாதிரி பிள்ளைங்க நிறைய இருக்கிறாங்க. ಕೋಲ್ಕತ್ತಾ ಪ್ರಾಂತದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಮಕ್ಕಳು ಅಧಿಕವಾಗಿದ್ದಾರೆ. ஏன்னா முஸ்லிம்ஸ் வந்து நிறைய பிள்ளைங்களை பெற்றுக்கிறாங்க, அவங்க சொந்தத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்றதுனால இந்த மாதிரி பிள்ளைங்க நிறைய பிறக்குது. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮುಸ್ಲಿಮ್ಸ್ ಅವರು ಅವರ ಒಂದು ಸ್ವಂತದಲ್ಲೇ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಮದುವೆ ಮಾಡಿಕೊಳ್ತಕ್ಕಂಥ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಮಕ್ಕಳು ಅಧಿಕವಾಗಿ ಅಲ್ಲಿ ಊಟಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதனாலதான் மதர் தெரசா இப்படிப்பட்டவங்களுக்குலாம் ஹோம் ஆரம்பிச்சாங்க. ಹಾಗಾಗಿ ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಜನಗಳಿಗಾಗಿ ಮದರ್ ತೆರೆಸಾ ಅವರು ಅಲ್ಲಿ ಒಂದು ನಂಬಿಕೆಯ ಮನೆಯನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ರು. பிரியமானவர்களே, தேவன் நமக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போய் சில காரியங்கள் செய்கிறார் சொன்னேன். ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಸಿದ್ಧ ಮಾಡಿ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಇದರ ಕುರಿತಾಗಿ ಹೇಳಿದೆ. பேங்க்ல நாங்கள் 7 மணி நேரம் உட்கார்ந்துருந்தோம், நானே மனைவியும். ಆ ಒಂದು ಬ್ಯಾಂಕ್ ನಲ್ಲಿ ಸರಿಸುಮಾರು 7 ಗಂಟೆಗಳವರೆಗೆ ಕೂತ್ಕೊಂಡಿದ್ದೀವಿ. அவருக்கு அந்த பேங்க் மேனேஜருக்கு எங்களுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ண விருப்பமே இல்லை. ಆ ಒಂದು ಬ್ಯಾಂಕ್ ಅಕೌಂಟ್ ಅನ್ನು ಓಪನ್ ಮಾಡಿಕೊಡುವುದಕ್ಕೆ ಆ ಒಂದು ಬ್ಯಾಂಕ್ ಮ್ಯಾನೇಜರ್ಗೆ ಯಾವುದೇ ಒಂದು ಇಷ್ಟ ಕೂಡ ಇಲ್ಲ. அப்படியே உட்கார்ந்துருந்ததை பார்த்து இறக்கப்பட்டு கடைசியில் அவர் இறக்கத்தினால அவர் வந்து கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி ಓಪನ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ಎಲ್ಲ ಏರ್ಪಾಡು பண்ணியிருக்கிறார். ಅಲ್ಲಿ ಬಂದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅವರು ಆ ಒಂದು ಕರುಣೆಯ ಮೂಲಕವಾಗಿ ಬಂದು ವೆರಿಫಿಕೇಶನ್ ಅನ್ನ ಮಾಡಿ ತದನಂತರದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬ್ಯಾಂಕ್ ಅಕೌಂಟ್ ಓಪನ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ಅಲ್ಲಿ ಒಪ್ಪಿಗೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இன்னும் ஓப்பன் பண்ண நம்ம ஊர்லலாம் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோன்னா சார் பண்ணுங்க சார்ங்கிறாங்க ನಮ್ಮ ಊರ್ல. ಅಲ್ಲಿ ನಮ್ಮ ಒಂದು ಊರುಗಳಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಬ್ಯಾಂಕ್ ಅಕೌಂಟ್ ಓಪನ್ ಮಾಡಬೇಕು ಅಂತಂದ್ರೆ ಮಾಡಿ ಸರ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. இங்கே இன்னைக்கும் 10 நாள் ஆச்சு. அந்த ஊர் அப்படிதான் இருக்கும். ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ 10 ದಿವಸ ಆಯ್ತು, ಈಗಲೂ ಕೂಡ ಅದೇ ರೀತಿಯಾಗಿದೆ. கிறிஸ்டியன்னா அவங்களுக்கு அருவருப்பா இருக்கு. ಕ್ರೈಸ್ತರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಇಷ್ಟ ಇಲ್ದಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ರೀತಿ. ஆனா ஆண்டவருக்கு அங்கதான் பிடிக்குது. ಆದ್ರೆ ದೇವರಿಗೆ ಅಲ್ಲೇ ಇಷ್ಟವಾಗ್ತಾ ಇದೆ. அதனால அபகுக் புத்தகத்துல விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். நீங்க மனசுல வச்சுக்கிடுங்க. ಹಬಕ್ಕೂಕನ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ನಾವು ಗಮನಿಸಿದಂತೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನೀತಿವಂತನು ನಂಬಿಕೆಯಿಂದಲೇ ಆತನು ಜೀವಿಸುವಂತವನಾಗಿರ್ತಾನೆ.